எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ. இங்க பக்கத்துல பஞ்சு ஷாப் ஏதாவது இருக்கா? கார்ல சரக்கு இருக்கா? சரக்கா? சரக்கு தரலனா சொல்ல மாட்டியா? வைன் ஓகேவா? கள்ள சாராயம் இருந்தாலும் ஓகேதான். இது என் டாடி என் மம்மிக்கு தெரியாம சீக்கிரட்டா மறைச்சு வச்சிருப்பாரு டிக்கில. பாதியை குடிச்சிட்டு மீதியை வச்சிரு. பாதிலாம் பத்தாது மேடம். அதெல்லாம் முடியாது. நீ முழுசா குடிச்சிட்டனா நான் தான் எல்லாத்தையும் குடிச்சிட்டேன்னு நினைப்பாரு. கொஞ்சம் குடிச்சிட்டு மீதியை உள்ளவை. சரக்க குடிச்சிட்டு நீ பாட்டுக்கு உன் கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுவ. அப்புறம் என் டைம் தான் வேஸ்ட் ஆகும். இல்ல, எனக்கு இது தேவையே இல்ல. என் கதையை சொல்றேன், நீங்க கேப்பீங்களா? யார்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல மேடம். ஏர்லி மார்னிங் 3 o'clock சரக்கு கேக்குறவனா இருந்தா ஒண்ணு நீ சரியான குடிகாரனா இருக்கணும், இல்லனா லவ் மேட்டரா இருக்கணும். உன்னை பார்த்தா எனக்கு குடிகாரன் மாதிரி தெரியல. அந்த பொண்ணு யாரு? டேய், அந்த சீனை பார்த்தா உனக்கு என்னடா புரியுது? 85 வயசுல என்ன ஃபிட்னஸா இருக்காரா? இந்த பீர் அடிக்கிறத முதல்ல நிறுத்திட்டு நாளைக்கு காலையிலேயே போய் ஜிம்ல ஜாயின் பண்ணுடா. இப்படி போய் செத்துரு. டேய் ராமகிருஷ்ணா, உனக்கு? ஐயா, எனக்கு எதுவும் புரியல. டேய், உனக்காவது ஏதாவது புரிஞ்சுதா இல்ல சந்தோஷ்? ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் ஊருக்கு வெளியில இந்த மாதிரி ஒரு இடம் வாங்கி நிம்மதியா இருக்கணும்னு தோணுது. எல்லாரும் வேஸ்டடா நீங்க. உனக்கு மட்டும் என்ன தனியா புரியுது? டெய்லி 5000 ரூபாய் செலவு பண்ணி அதே செட்டப் போட்டு அதே படத்தை போட்டு அதே சீன்ல நிறுத்தி என்ன புரியுது என்ன புரியுதுன்னா எனக்கு தானே புரியல. எழவே டேய், அந்த சீன்ல கமல்ஹாசன் சுகன்யா கிட்ட துணிமணி எடுத்துவேன்னு ஏதாவது சொன்னாரா? அட்லீஸ்ட் கிராமத்தை விட்டு போறோம்னு ஏதாவது சொன்னாரா? சொல்லாமலே அவங்க செஞ்சதுதான் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் இடையில இருக்கிற கம்யூனிகேஷன். தான் புருஷனோட கண்ணை பார்த்தே அடுத்து என்ன சொல்ல போறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டா பாரு, அவதான்டா பொண்டாட்டி. மச்சான், கண்ணை பார்த்து என்ன சொல்ல போறாருன்னு தெரிஞ்சுக்கிறவள எனக்கு தெரியாது. ஆனா நைட்டு வீட்டுக்கு வர புருஷன் செருப்பு கட்டுற ஸ்டைல வச்சு அவ எங்க குடிச்சா, எவ்வளவு குடிச்சா, யாரு கூட குடிச்சான்னு கண்டுபிடிக்கிற நிறைய பொண்ணுங்களே எனக்கு நல்லா தெரியும்பா. கரெக்டா மச்சான். காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்கன்னு சொன்னானா? எதுக்கு நோக்க நோக்க நொடியில் நோக்கணும்னு சொன்னா? பாவங்கள் கழியறதுக்கு. ஏன்னா இப்படி அளவு கொட்டுறீங்க? பிரகாசமும் உண்டாகும், அதுதான் உண்மை. அதனால நீங்க எல்லாரும் உங்களோட வாழ்க்கையில மறக்காம இந்த மாதிரி டிவி இருந்தா தானே. என்னடா பண்ற? இந்த டிவியை தூக்கி போட்டு நொறுக்குனாதான் என்னால நிம்மதியா தூங்க முடியும். என்னடா காலங்காத்தால ஒவ்வொரு நாளும். டேய், டிவியை முதல்ல அங்கேயே வேடா. இவர் வைக்கிறது பிரச்சனை இல்ல, ஆனா டெய்லி காலையில இதெல்லாம் போட மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. டேய், கோவப்படாதடா ராமகிருஷ்ணா. அமைதியா கேட்டா அவர் சொல்றதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் உனக்கு புரியும். அவர் பொண்டாட்டி புருஷனோட உறவை பத்தி எவ்வளவு அழகா சொல்றாருன்னு கேள்றா. சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா இதை காட்டிதானே என்ன வளர்த்தாரு. என்னைக்காவது ஒரு நாள் அவரை நேர்ல பார்க்க உன்னை கூட்டிட்டு போறேன், அவரே உன்னை மாத்திருவார் பாரு. கை வலிக்க போது கொண்டு போய் வை. ஆக மனைவி கிட்ட நீங்க எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போறீங்களோ அவ்வளவு நல்லது. அவங்க கிட்ட மறைச்சிட்டு அவங்களுக்கு தெரியாம ஏதாவது செஞ்சீங்கன்னா அது பிரச்சனையில போய் தான் முடியும். குட் மார்னிங். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங் கிளாஸ். சிட் டவுன், சிட் டவுன். என்ன? சார் மார்னிங். Sit down. எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான். So now coming back to the topic. We discussed about the differences between nuclear fission and nuclear fusion. Nuclear fusion is where smaller atom nuclear fusion is where smaller atoms are smaller or is about fusing two or more smaller atoms into I hope you have understood the class. Please take down your notes. Do not forget.
உங்களை யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா இப்பவே கேளுங்க. நாளைக்கு நம்ம புது டாபிக் ஆரம்பிக்க போறோம். என்ன சார், நீங்க எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? ஏய், உனக்கு தேவையில்லாத கேள்விலாம் கேட்காத. சப்ஜெக்ட்ல டவுட் இருந்தா மட்டும் கேளு. மேரேஜ்ங்கிறதே மிகப்பெரிய சப்ஜெக்ட் சார். உங்களுக்கு தான் தெரியல. மேக்ஸ் பிசிக்ஸ்லாம் ஒரு விஷயமா? பணம் கொடுத்தா யார் வேணாலும் சொல்லி தருவாங்க. சீரியஸா சொல்லுங்க, எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? முதல்ல நீ லாஸ்ட் இயர் வச்ச பேக்லாக்ஸை கிளியர் பண்ற வேலையை பாரு. அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்து. அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தின கேள்விகளை கேட்கலாம். படிக்கிற வயசுல பேசுற பேச்ச பாரு. அவன் தானா? அடிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. எதுக்கா? என் தங்கச்சி ப்ரப்போஸ் பண்ணி அவன் லவ் நீ ஏத்துக்கலையாம? எனக்கு அவளை பிடிக்கலடா. ஏன்டா இவன் தங்கச்சி உனக்கு பிடிக்கலையா? உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கணும்னா எப்படா இருக்கணும்? எப்படி இருக்கணும்? எப்படா இருக்கணும்? நீ என்ன அடிக்கிறேங்கிறதுக்காகவோ பயந்து போய் நான் இதை சொல்லல. ஆனா எனக்கு ஒரு பொண்ணை பிடிக்கணும்னா ஆஸ் இட் இஸ் அவ இந்த பொண்ணு மாதிரி இருக்கணும். ஏண்டா உன் மூஞ்சிக்கு இந்த மாதிரி பொண்ணு தேவையா? வாடா வாடா, நானே பேசுறேன், வா நில்லு. இங்க பாருமா, கரெக்டா சொல்லு. இவன் உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு, விட்டுறலாம். இல்ல ஸ்பாட்லயே முடிச்சிடலாம். சொல்லுமா, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லுமா, சொல்லு. நான் ஆல்ரெடி மேரிட் சார். மேடம், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. என்னடா தம்பி இது? நீ வேற கொஞ்சம் இருனா. அது ரீசெண்டா தான் மேரேஜ் ஆச்சு. ரேஷஸ் வந்துரும்னு என் ஹஸ்பண்ட் என்ன மெட்டி போட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இது முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல மேடம். 6 மாசமா பின்னாடி சுத்திட்டு இருக்கேன். தெரியாத ஒரு ஆள் கிட்ட பேசுறது கலாச்சாரப்படி தப்புங்கிறதுனால. ஹே பகவான், இவ கலாச்சாரத்துல கல் எடுத்தடிக்க. மேடம் ப்ளீஸ், முதல்ல உங்க கலாச்சாரத்தை கடலோரமா கரைச்சிருங்க. இல்ல காதல் பைத்தியம் பல பேருக்கு பிடிச்சிரும். இந்த 6 மாசத்துல உங்களை ஏதாவது கஷ்டப்படுத்தி இருந்தா ஐம் சாரி மேடம். போலாம் வானா, நல்லா இருங்க. என்னங்க, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. நீங்க என்ன அப்ரோச் பண்ண விதத்தை பார்க்கும் போதே உங்க மனசு எனக்கு புரிஞ்சுது. நீங்க ஆசைப்படுற மாதிரியே ஒரு பொண்ணு கண்டிப்பா உங்களுக்கு கிடைப்பா. ஆல் தி பெஸ்ட். இல்ல வேணாங்க, இப்ப நீங்க வேற ஒருத்தரோட வைஃப். உங்களை தொடர்றது கூட தப்பு. ஐயோ, நீங்க இன்னும் பழைய கலாச்சாரத்திலேயே இருக்கீங்க. பரவாயில்ல, யூ கேன் ஷேக் ஹேண்ட்ஸ். சரி வரங்க. என்னங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு என்ன லஞ்சுக்கு கூப்பிடணும். சார், ஹீரோ சார், என்னாச்சு சார்? தனக்கு தானே சிரிக்கிறீங்க? ஷீஸ் பியூட்டிஃபுல்டா. ஃபேஸ் சரியா தெரியல, ஆனா அப்பா தங்கச்சி அத்தை மாமா தேர் ஆல் சோ ஹாப்பி. கனவு, அது கனவு. 7.5 கூட வச்சிருக்கேன். சில கனவுகள் நினைவாகும், ஒரு சில நிஜம் கனவுலயும் வரும். கனவுக்கும் நிஜத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. பிளடி ஃபூல். சரி ஓகே, சாயங்காலம் மறுபடியும் அதே இந்தியன் படம் தானே போட போறேன்.
பாப்பா விஜய். என்ன ஐயரே, கோயில்ல டெக்கரேஷன்லாம் பலமா இருக்கு. சாயந்தரம் ஏதாவது விசேஷ பூஜை இருக்கா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி. அலங்காரம் பண்ணது கூட நம்ம ஆளுங்க இல்ல. அதோ அந்த டேய், அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த பொண்ணு என்ன நினைச்சு விஷ் பண்ணிச்சோ தெரியலடா. உண்மையிலே அவளை விட சூப்பரான பொண்ணு கிடைச்சிருக்காடா. அவன் என்னடா அப்படி தின்னுட்டு இருக்கா? டேய், கண்ணு வைக்காதடா. பொண்ணுங்க எப்பவுமே நல்லா சாப்பிடணும்டா. அப்பதான் அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தா குடும்பமும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா சொசைட்டியும் ஸ்ட்ராங் ஆயிடும். அதுக்கு முன்னாடி அது கல்யாணம் ஆயிடுச்சான்னு தெரிஞ்சுக்க. இல்ல அடுத்த 6 மாசம் நம்மளும் புளியோதரை தான் தின்னணும். என்னங்க, அது வெளியே உங்க பசங்க ஹஸ்பண்ட் நினைக்கிறேன், உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தம்புடு, அந்த பொண்ணை பார்த்த, எப்ப ப்ரப்போஸ் பண்ண, எப்ப கல்யாணம், எப்ப ரொமான்ஸ்? சே, எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனா எப்படி இருக்கும்னு யோசிச்சேன், அவ்வளவுதான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணுங்க அதே மாதிரி இருக்க மாட்டாங்க தெரியுமா? இல்லங்க, அவன் என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமும் அப்படியே தாங்க இருப்பா. நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுட்டேங்க பக்காவா. பசங்க எல்லாரும் ஒன்ன மாதிரியே இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, பொண்ணுங்க எல்லாரும் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்குவாளுங்க. சரி, அப்புறம் நான் கீதாவை பார்த்த அதிர்ஷ்டமோ என்னமோ, என் தங்கச்சிக்கு நல்ல சம்பந்தம் ஃபிக்ஸ் ஆச்சு. அப்பவே நானும் ஃபிக்ஸ் ஆயிட்டேங்க. இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு. தங்கச்சியோட என்கேஜ்மெண்ட்டுக்காக ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தேன். என்னோட சீட் நம்பர் 24. கடவுளே, ப்ளீஸ் கடவுளே, என் பக்கத்துல உட்காரணும், ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ. சீட். இணைந்திடும் இருமணம் எழுவது புது ஸ்வரம், வண்ணங்களில் சிரிக்கிற கனவுகள் 1000. என்ன மச்சான், ஜோக்கர் போட்டியா இல்லையாடா? அதான் நீ இருக்கே, அப்புறம் எதுக்குடா ஜோக்கரு? ஹலோ, சொல்றா. டேய் ராமகிருஷ்ணா, அந்த பொண்ணு என் பஸ்ல தாண்டா வர. எந்த பொண்ணா? அதான்டா, கோயில பார்த்த பொண்ணு. அந்த பொண்ணு எதுக்கு உன் பஸ்ல ஏறுது? தெரியலடா, என் பக்கத்துல தான் உட்காந்துருக்கா. என் கை கால்லாம் உதறது. உதறக்கூடாது, கையும் காலும் உதறவே கூடாது. அமுக்கி வாசி. முதல்ல அந்த பொண்ணுக்கு உன் மேல டீசென்டான இம்ப்ரெஷன் வர மாதிரி ஏதாவது பண்ணணும். சோ அதுக்காக நல்லவன் மாதிரியே பேசு. முடிஞ்ச 4-5 பொய் கூட சொல்லு, எதுவும் தப்பு கிடையாது. பொய் சொல்லதான் எனக்கு வராதேடா. பொய் சொல்ல தெரியாதுனே பொய் சொல்றானே. அப்போ ஒண்ணு பண்ணு மச்சான், டிரைவர் கிட்ட வண்டியை ஓரமா நிறுத்த சொல்லி நீ ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துரு. எப்படி பொய் சொல்லணும் ஒரு 2 மாசம் நான் உனக்கு ட்ரைனிங் தரேன். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு, போய் அந்த பொண்ணு கிட்ட போய் சொல்லு. 2 மாசம் இதே பஸ்ல இருப்பாளடா. மச்சான், நீ லூசா இல்ல நான் லூசான்னு எனக்கே தெரியல. மாய மூட்டு சொன்னது மட்டும் செய்டா. ஹாய். ஹாய். ஐ அம் விஜய் கோவிந்த். சாரி? விஜய் கோவிந்த். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி உங்களை பார்த்திருக்கேங்க கோவில்ல. உங்க பேரு? உங்க பேரு? ஆண்டாளம்மா. ஆண்டாளம்மா. ஓ, வாட் a ட்ரெடிஷனல் நேமுங்க. கண்ணு படக்கூடாதுன்னு வச்சிருப்பாங்க. எது வரைக்கும் போறீங்கங்க? காஷ்மீர். காஷ்மீரா?
இந்த பஸ் காரைக்குடி வரைக்கும் தான் மேடம் போகும். தெரியுதுல்ல, அப்புறம் இந்த தேவையில்லாத கொஸ்டின்ஸ். ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். மச்சான் கைக்கு வேலை குத்துக்கிற அந்த ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. சொல்றா. பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல இருக்குடா. ரொம்பவே திமிரா பேசுறா. கண்ணை பார்த்து கூட பேச மாட்டேங்கிறடா. மச்சான் பொண்ணுங்க அப்படிதான்டா. ஒரு 5-10 நிமிஷம் ஃபாலோ பண்ணு. ஏதாவது ஒரு லீடு கிடைக்கும், அப்புறம் அதை வச்சு ஃபாலோ பண்ணிட்டு போ. படம் எல்லாம் பார்த்தது இல்லையா? அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நமக்கு பிடிச்ச மாதிரி காட்டணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாரு உன் பின்னாடியே சுத்துவானுங்க. ஹாய் கியூட்டி செல்லக்குட்டி. ஐயோ என்னமா ஆச்சு? இல்ல 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 ஒண்ணு ஆகலங்க. என்னங்க பண்ணீங்க? குழந்தை இப்படி அழறா? நான் ஒண்ணும் பண்ணலங்க. ஜெனரலா கொஞ்சம் அவ்வளவுதான். அவ்வளவுதானங்க. ஆகா குழந்தை கொடுங்களேன், நான் பாக்குறேன். இந்தாங்க. பாபா செல்லம். என்னாச்சுமா? என்ன ஆச்சு? எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே. அப்போ வாடா செல்லம். ஐயோ பாப்பா உங்ககிட்ட தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க சார். ஏய் மனசுல உனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்டான வேலையில இருக்கேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சும்மா தானே உனக்கு ஆய் சொன்னேன், அதுக்கு என்னோட டைம் வேஸ்ட் பண்றேன். கடிச்சிருவேன். நீலாம் ஒரு புள்ளையா அழுதுகிட்டே இருக்க? என்னங்க பாப்பாக்கு பசிக்குது போல இருக்கு, அதான் இப்படி அழுதுகிட்டே இருக்கா. கொஞ்சம் ஃபீட் பண்றீங்களா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்களே ஃபீட் பண்றீங்களா? என்னங்க பேசுறீங்க நீங்க? நான் எப்படிங்க ஃபீட் பண்ண முடியும்? ஐயோ அது இல்லைங்க, நான் பாட்டில் கொடுக்குறேன். புட்டி பாலா? நல்லா வளர்க்குறீங்க எங்க குழந்தைய. என்னன்னு தெரியலங்க, இந்த குழந்தைங்க எப்பவுமே என்ன பார்த்த உடனே ஒட்டிப்பாங்க. யூ நோ ஒன் திங் மேடம், எனக்கு குழந்தைங்கனாலும் வயசானவங்கனாலும் ரொம்பவே பிடிக்குங்க. குழந்தைய நீங்க ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? என்ன பேசுறீங்க மேடம்? I am the most eligible bachelor in my area. ஹலோ அக்கா, பாப்பா தூங்கிட்டா, நாங்க எடுத்துக்கோங்க. சரிங்க. ஆளாளுக்கு தேவையில்லாத டவுட்லாம் வருது. என்னங்க? மேடம், நீங்க ஏதோ சொல்ல யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. பரவாயில்ல சொல்லுங்க. நான் வாஷ்ரூமுக்கு போகணும். இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் துணைக்கு வரீங்களா? ஏன் கேட்குறேன்னா வாஷ்ரூம் டோர் சரி கிடையாது, ப்ளஸ் அங்கே யாரோ குடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கு. ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, பரவாயில்ல நான் வரேன். நீங்க போங்க மேடம், போங்க, நான் வெயிட் பண்றேன். லவ்வரா? இல்லைங்க, ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சக்சஸ் ஆயிரும், அதான் ஹேண்ட்ஸமா இருக்கீங்களே. தேங்க்ஸ் பிரதர். பிரதர் இஃப் யூ டோன்ட் மைண்ட் அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்றீங்களா? அவங்க அன்ஈஸியா ஃபீல் பண்றாங்க. ஓகே 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 பிரதர். என்னது பாத்ரூம் வரைக்கும் உன துணைக்கு வர சொன்னாரா? ஒரு பெகு ஊத்துறா. ஆமாண்டா, ஒரு நிமிஷம் ஏதோ மாதிரி ஆயிடுச்சு. மாமா, ஐ திங்க் ஷி லவ்ஸ் யூ. ஒன்னு அவ ரொம்ப நம்புறா. மாமா ஃபிகர் விழுந்துருச்சு. ஏய் சி பயமோடு, அதுக்குள்ள எப்படி லவ்? ஐயோ அந்த கன்றாவி எப்போ வரும் தெரியாதே. சரி ஓகே, அந்த பொண்ணு பாத்ரூம் விட்டு வெளியில வந்த உடனே உனக்கு தேங்க்ஸ் சொல்லிச்சுன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு வச்சுக்கலாம். ஆனா தேங்க்ஸ் சொல்லாம ஒரு சின்ன ஸ்மைலோட அப்படியே போயிட்டான்னு வச்சுக்கோ, உன்னை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டான்னு அர்த்தம். Trust me, she is madly in love with you. வாஷ்ரூம்ல இருந்து வெளியில வந்த உடனே போன வை, நான் அப்புறம் கால் பண்றேன். அவ வரா போல இருக்கு.
ஏதோ ஒன்று என்னை கொள்கின்றதே பிரளயமா பிரளயமா உயிர் வலி. நீங்க ஏதோ சாப்பிடலன்னு நினைக்கிறேன். ஏதாவது சாப்பிடலாம்ல? நான் ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்திருக்கேன், அது போதும். தம்பி, என்ன பின்னால சீட்ல என்னால உட்கார முடியலப்பா. கொஞ்சம் பின்னாடி போயிட்டு இந்த சீட்டை எனக்கு தரீங்களா? இவ்வளவு நேரம் அந்த குட்டி பிசாசு டார்ச்சர் பண்ணிச்சு, இப்ப நீ வந்து பண்ற பயங்கர. ஏன்பா கோவப்படுறீங்க? நான் வயசானவ. ஏன் உனக்கு வயசாச்சு? எதுக்காக உனக்கு வயசாச்சு? நானும் அதுக்கு காரணம். ஊருக்கு முன்னாடி பிறந்தது உன்னோட தப்பு. சீட்டு வெங்காயம். என்ன என்ன பிரச்சனை? இளவ கூட்டுறதுக்குன்னே வந்துடுறாங்க. அது ஒண்ணு இல்லம்மா, அந்த பையன் கிட்ட. அது ஒண்ணும் இல்லைங்க. அது என்னாச்சுன்னா, பாட்டிமா சீட்டு பின்னாடி இருக்குல்ல, அங்க தூக்கி தூக்கி போடுது. இங்க வந்து உட்காருங்கன்னு சொல்ற, அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. பாட்டிமா நீங்க ஏன் சீட்ல தான் உட்காரணும், அவ்வளவுதான். வாங்க உட்காருங்க, உட்காருங்க, உட்கார்ந்து தொலை. பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே முதல்ல இந்த கிளவியை போட்டு தள்ளணும். என்ன ஆச்சுங்க? அவங்க ரொம்ப கொரட்டை விடுறாங்க, அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஐ வாண்ட் டு சிட் ஹியர். ஐயோ கேக்குறீங்க, வாங்க உட்காருங்க. If you don't mind, can I rest my head, please? ஐயோ ப்ளீஸ்ல என்ன கேக்குறீங்க? படுங்க மேடம். ஏமாமா இன்னமா அந்த பொண்ணுக்கு ஐ லவ் யூ சொல்லல? இல்லடா. இதுக்கு மேல எந்த பொண்ணுனா ஓப்பனா சொல்லுவா? நீ ஏறின பஸ்ல ஏறிச்சு, உன் பக்கத்துல உக்காந்துச்சு, வாஷ்ரூமுக்கு உன துணையா கூட்டிட்டு போச்சு. இப்ப நீ பின்னாடி உக்காந்து இருக்காங்க போது அங்க வந்து படுத்து தூங்குது. இதுக்கு மேல என்னடா வேணும் உனக்கு? முன்ன பின்ன பழக்கம் இல்லாத பொண்ணு கிட்ட ஐ லவ் யூ உடனே எப்படி சொல்றது? சொல்ல முடியாதா? சரி பண்ணு. லிட்டில் லிப் கிஸ் அச்சு. டேய் மெண்டல். பர்றா, நீ அந்த பொண்ணு லவ் பண்றேன்னு வேற எப்படிடா சொல்ல போற? ஜியோகிராபிக்கலி பண்ண முடியலன்னா பிசிக்கலி பண்ணணும். நான் தான் சொல்றேன்ல கிஸ் அச்சு. டேய் முட்டாள்தனமா ஐடியா கொடுத்தா சாவடிச்சிருவேன். ஏடா நான் என்னடா எனக்கு பதிலாவா முத்தம் கொடுக்க சொல்றேன்? உன் லவ்க்கு தானடா. ஷீல் என்ஜாய் மாமா. இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன், அப்புறம் அந்த பொண்ணு கிடைக்கலன்னு புலம்பாத. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்றேன். கிஸ் பண்றேன்ற குட் நியூஸ் சொல்லு.
இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்றேன். இது தப்பு. இறங்கின உடனே நம்பர் வாங்கிட்டு ப்ராப்பரா ப்ரப்போஸ் பண்ணணும். அதான் கரெக்ட். எப்படி அவ்வளோ பக்கத்தில் போயிட்டோம். ஒரு செல்ஃபி எடுத்து மெமரிக்கு வச்சுப்போம். மேடம் ஆடாதீங்க மேடம், ப்ளீஸ் மேடம். மேடம் ஆடாதீங்க மேடம், நான் பேரொன்னும் பண்ணல மேடம். இது ஒரு செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணப்போ மேடம் 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 அப்படி பார்க்காதீங்க மேடம், ப்ளீஸ் மேடம். உங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்கெல்லாம் இதுக்கு மட்டும்தான்ல, நல்லபடியா யோசிக்க மாட்டீங்கல்ல? You bloody idiot. நான் யாருன்னு காட்டுறேன். மேடம் மேடம் நான் வேணும்னு பண்ணல மேடம். யாரா? தங்கச்சி ஃபோன் பண்றாங்கண்ணா. கீதா. அண்ணா. கீதா என்னாச்சு? Are you okay? I'm not okay அண்ணா. என்னாச்சு? என்னாச்சு? பஸ்ல ஒருத்தர் என்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டான். என்ன பண்ணா? என்ன பண்ணா? என்ன கிஸ் பண்ணி அது போட்டோ எடுத்துட்டானா. ஹலோ அண்ணா. அண்ணா. ஏய் கிரி கிரி தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணு. இதோ பண்றேன், ஃபோன் பண்ணு சீக்கிரம் சீக்கிரம். மேடம் நான் வேணும் பண்ணல மேடம், நான் அப்படிப்பட்டவன் இல்லை மேடம். என் கேரக்டர் தப்பானது இல்லை மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், ஏதோ ஆக்சிடென்டலா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேடம், ப்ளீஸ் மேடம். மேடம் சாரி மேடம். ஹலோ இப்போ எங்க இருக்க? எங்க இருக்கன்னு சொல்ல, நான் உடனே கிளம்பி வரேன். தேவையே இல்லைண்ணா. இவனுக்காக நீ எதுக்கு வரணும்? நானே கூட்டிட்டு வரேன். காலையில நம்ம மெயின் ஜங்ஷன்ல இவனை போனமா பார்க்கணும். வா 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 வா, கூட்டிட்டு வா. கை கால கட்டி கூட்டிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். மேடம் ப்ளீஸ் மேடம், நான் வேணும்னு பண்ணல மேடம். மேடம் மேடம் எங்க அப்பாக்கு தெரிஞ்சா தாங்க மாட்டாரு மேடம், செத்து போயிருவாரு மேடம். மேடம் பஸ் எப்படா ஊருக்குள்ள வரும்? 6 மணிக்கெல்லாம் வந்துருந்தா. சாவு மணி அடிக்கிறான் அவனுக்கு. டேய் நம்ம பசங்க எல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட சொல்லு. வண்டியறா. நீங்க என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிறீங்க மேடம். ஆமாமா பாத்துருவோம். காலையில ஊருக்கு போவோம்ல, அங்க பாத்துக்கலாம். மேடம் இல்ல மேடம், நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம் மேடம். இப்ப நான் கிளம்புறேன் மேடம். எங்க போற? உட்காரு உட்காரு. எங்கடா ஓட பாக்குற? தப்பிச்சு போ பாக்குறியா? மேடம் அதெல்லாம் முடியாது. பண்ணேன்னு சொல்றல மேடம். மறுபடியும் மீட் பண்றேன். இதெல்லாம் டூ மச் மேடம். என்ன மேடம் இதெல்லாம்? நான் மச்சா கிஸ் குத்தியா? ஏன் மேடம் என்னவோ மாதிரி பாக்குறீங்க? ஆமாமா கேக்குதா இல்லையா? டேய் நீயா? லிப் கிஸ் குடுத்தியா இல்லையா? நான் சொன்னல ஈஸியா முடிஞ்சிடும்னு. உன் மச்சான் எனக்கு கொடுத்தான், இப்போ நான் உனக்கு கொடுக்க போறேன். காலையில 6 மணிக்கு இவனும், சாயங்காலம் 6 மணிக்கு நீங்களும் மட்டும் சாகல. என் பேரு கீதா இல்லடா. ஹலோ எழுதுறா பண்ணாட. என்னடா ஆச்சு? மச்சான் ஏதோ தப்பு பண்ணிட்டான்டா. ஜெய் பரதேஷ் நாயனி குஷ்டா வந்து என்னடா சொன்ன? அந்த பஸ் நிறுத்துங்கடா.
உட்காருங்கம்மா உட்காருங்க ஏய் யாரும் இறங்காம பாத்துக்க உட்காரு கீதா ஏய் என்ன பண்ற? வேணும் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. வந்துட்டு இருக்காரு சார், லைன்ல இருங்க. சார் போன் சார். யாரு? உங்க ஃப்ரெண்டு சார். சொல்றா. டே ரவி, தங்கச்சி பஸ்ல வரும்போது எவனோ தப்பா நடந்துட்டு இருக்கா. எவன்? இப்ப நீ எங்க இருக்க? நான் பஸ் ஸ்டாண்ட்ல தான் நின்னுட்டு இருக்கேன். தங்கச்சி எங்க இருக்கா? இங்கதான் இருக்கா. சரி, தங்கச்சி கூப்பிட்டு நீ வீட்டுக்கு போ. எனக்கு 1 hour டைம் கொடு. நீ அவனை கூட்டிட்டு வர வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். அவனை கொன்னு புதைக்கிற வரைக்கும் இங்க இருந்து நகர மாட்டேன். டேய், ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நல்லா இருக்காது. நீ முதல்ல அங்க இருந்து கிளம்பு. வெங்கட், வண்டி எடுங்க. டேய் விஜய், விஜய். அப்பா, நீ என்னடா இங்க? அது அப்பா, பஸ்ல வரும்போது தூங்கிட்டேன். அது ஊரை தாண்டி போயிருச்சு. நடந்து வரும்போது சேத்துல வழுக்கி விழுந்துட்டேன். ஐயோ, அடி ஏதாவது பட்டுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சரி சரி, ஏறு. என்னடா பயப்படாம நிக்கிற? ஓ, பயப்படணும்ல. சரி, நான் வெளில போயிட்டு மறுபடியும் வர. நீ பயமுறுத்த நான் பயப்படுறேன், ஓகேவா? இப்ப நான் என்ன சொன்னேன்னு நீ இவ்ளோ சீரியஸ் ஆகுற? அது இருக்கட்டும், என்ன ட்ரெஸ்ல இவ்ளோ செய்யற? தலைவலிக்குது, நான் அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுறேன். சித்தி, ஹாய்டா. நான் அவளை ரெடி பண்றேன். நீங்க போய் மத்த வேலையை பாருங்க. ஓகே. எப்படியோ உன்னை கல்யாண கோலத்துல பார்த்தாச்சு. டட்டடா, இது உனக்காகவே வாங்கிட்டு வந்திருக்கேன். நேத்து ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வாங்கினேன். அம்மாவை பாக்குற மாதிரியா இருக்கு. என்னாச்சுடா, பிடிக்கலையா? எழுந்துரு. என்னாச்சு உனக்கு? விஜய், இப்பவும் சரி எப்பவும் சரி, ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. நீ என்கிட்ட சிரிக்காம பேசினா நீ என்ன பண்ணாலும் சந்தோஷமா இருக்காது. சொல்லுடா, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. என்கிட்ட போய் சொல்ல ட்ரை பண்ணாத. சொல்லு, என்ன நடந்துச்சு? உன் புருஷனை என்கிட்ட காட்டாம நீயா செலக்ட் பண்ணிட்டல, அதனால்தான் கொஞ்சம் கோவப்பட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? நானே இன்னும் பார்க்கல. அப்பாதான் பார்த்தாரு. நல்ல சம்பந்தம்னாரு. ஓகேன்னு சொல்லிட்டேன். நீ என்னோட தங்க குட்டிடா. உன் மேல எப்பவுமே கோவப்பட மாட்டேன், ஓகேவா? மாப்பிள்ள தம்பி,
நீங்க போய் விளையாடுங்க. வணக்கம் பாட்டி, எப்படி இருக்கீங்க? ஜாக்கிரதை, வணக்கம் தாத்தா. விஜய். வணக்கம். ஓ மாமா. ஹாய் மாமா. அண்ணா இந்த செயின் போட்டுக்கோ, இந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்லா இருக்கும். என்ன கை நடுக்குது? அது நைட்டு ஏசி பஸ்ல டிராவல் பண்ணானா குளிர் இன்னும் போல இருக்கு. விளையாட்டு பையன். என்னடா? அப்பா, இப்ப நான் பஸ்ல வந்தனா ட்ரெயின்ல வந்தனா அவங்க கேட்கவே இல்லையே. எந்த பஸ்ல ஊருக்கு வந்தீங்க? அது நான் நேத்து ராத்திரி. மாப்பிள, என் பையன் எப்போ வந்தாலும் மேக்னா டிராவல்ஸ்ல தான் வருவான், வேற எந்த பஸ்லயும் ஏற மாட்டான். அப்பா ப்ளீஸ் பா, எனக்கும் பேச தெரியும்பா, நான் பேசுறேன்ப்பா, எனக்கும் பழகின மாதிரி இருக்கும். பேசு பேசு. பஸ்ல இருந்து எங்க இறங்குனீங்க? அது வந்து ஊர்ல இறங்கணும். ஆனா அது என்னவோ தெரியலங்க, என் பையன் எப்போ வந்தாலும் ஊர்ல இறங்கி டக்குன்னு வீட்டுக்கு வந்துருவான். இன்னைக்கு என்னவோ சேத்துல எல்லாம் விழுந்து எழுந்து வந்திருக்கான். பாவம் தூங்கிட்டானா? டேய் ரவி, என்ன பண்ற? பைத்தியமாடா உனக்கு? சம்பந்தி, ஏதாவது பிரச்சனையா? அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, ராத்திரி எங்க பொண்ணு பஸ்ல வரும்போது ஏதோ பொறுக்கி பையன் தப்பா நடந்துக்க பாத்திருக்கான். அது உங்க பையனா இருக்குமான்னு பசங்க சந்தேகப்படுறாங்க. மாப்பிள, என் உயிர், என் சொத்து, என் கடமை எல்லாம் என் பிள்ளைங்க தான். நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கேன். பலத்துக்கும் பலவீனத்துக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை கத்து கொடுத்து வளர்த்திருக்கேன். சத்தியமா சொல்றேன், என் பையன் தப்பு பண்ணிருக்க மாட்டான். அப்படி ஏதாவது நடந்தா அன்னியோட என் உயிர் நின்னுடும். சாரி மாமா, விஜய் பண்ணிருப்பான்னு நான் சொல்ல வரல. காலையில இருந்து அதே டென்ஷன்ல இருக்கிறதுனால எல்லாரையும் சந்தேகப்படுறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ் மாமா, ஓகேவா? தாத்தா, அப்பா, நீங்க போய் நடக்க வேண்டிய வேலையை பாருங்க. பாட்டிமா நீங்களும் போங்க. மாமா மேடம், மேடம். என்ன நடந்தது பத்தாதா? இன்னும் உனக்கு என்ன வேணும்? மேடம், நீங்க பண்ணது சாதாரண ஹெல்ப் இல்ல மேடம். வாழ்க்கை பூரா உங்களுக்கு கடன் பட்டிருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். என்ன சாஃப்ட் கார்னர்ல விட்டுட்டேன்னு நினைக்கிறியா? இப்ப கூட உன்னை துண்டு துண்டா வெட்டி போடணும் போல இருக்கு எனக்கு. ஆனா ஏன் தெரியுமா நான் உன்னை காட்டி கொடுக்கல? உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு தங்கச்சியா பிறந்ததுக்கு அவ எதுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கணும்? இன்னும் ஒரு வாட்டி பொண்ணு ஆண்டி ஃபிகர்னு சுத்துறத பார்த்தேன், ஆசிட் ஊத்திடுவேன். இதுக்கு மேலேயும் பொண்ணுங்களா? ஐயோ, இந்த உலகத்துல பொண்ணுங்கிற ஜென்மம் இருக்கிறதே நான் இதோட மறந்துடுறேங்க. சாரி மேடம். ஐயா, மார்ச் 12 வெள்ளிக்கிழமை அருமையான முகூர்த்தம் இருக்கு. அப்ப அந்த முகூர்த்தத்திலேயே பண்ணிடுவோம். ஆகட்டுங்க ஐயா, நல்லது. மாமா, மார்ச் 12க்கு இன்னும் 2 வாரம் கூட இல்லையே, வேலையெல்லாம் முடியுமா? எவ்வளவு வேலையா இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணு கூடி சேர்ந்தா சீக்கிரம் முடிச்சிடலாம். அதுவும் சரிதான். சம்பந்தி, நீங்க ஒரு 2 நாள் கூட வந்தீங்கன்னா நாம சிட்டிக்கு போய் துணி நகையெல்லாம் வாங்கிடலாம். அங்கதான் எனக்கு பிரச்சனையா இருக்கு. அண்ணன் கல்யாணத்துக்கு நான் தான் ஷாப்பிங் பண்ணுவேன்னு என் பொண்ணு எப்பவோ கண்டிஷன் போட்டுட்டா. அப்படியா? ஆமா. உங்க பையன் விஜய் கூட ஹைதராபாத்ல தானே இருக்கான்? ஆமா சம்பந்தி. அப்புறம் என்னங்க, 2 பேரையும் விட்டோம்னா அவங்களே ஷாப்பிங் முடிச்சிட்டு போறாங்க. சரிங்க, அவங்களே பாத்துக்கிட்டோம். என் பொண்ணுக்கு பேருக்கு தான் நான் அப்பா, ஆனா சின்ன வயசுல இருந்து அவன் தான் அப்பா மாதிரி பாத்துக்கிட்டான். அவனுக்கு பொறுமை, அடக்கம் எல்லாமே அவன் அம்மா மாதிரி. எதுவா இருந்தாலும் அவன் தெளிவா செய்வான். எங்க அப்பா அப்படிதான் ஏதாவது சொல்லுவாரு. ஆனா எனக்கு நம்ம தெரியும்,
நான் ஏதோ சின்ன பையன். ஏன்பா சின்ன பையனா நீ? கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் 4 புள்ள பெத்திருப்ப. உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நீ பண்ணாம வேற யார் பண்ணுவா? சரி விடு, என் பேத்தியோட போ, எல்லாத்தையும் அவ பாத்துக்குவா. சரி ஓகே பாட்டி. டேய் விஜய், நம்ம எல்லாரையும் ஒரு செல்ஃபி எடுறா. செல்ஃபினா என்னப்பா? என்னன்னு கேக்குறான். நல்ல பையன் பாய்வன். என்னடா சிட்டில இருந்திருக்க, அப்டேட்டே ஆகாம இருக்க? இவ்வளவு அப்பாவியா இருந்து எப்படி வாழ போறியோ? எல்லாரும் அழகா தெரியற மாதிரி எடுக்கணும். இதென்னடா புது குழப்பமா இருக்கு? ஊர்ல இருக்கிற எல்லா கெட்ட நேரமும் உனக்கு தான் வந்திருக்கும் போல இருக்கு. எவனோ சொன்னானா நீ கீதாவை கிஸ் பண்ணியா? மேடம் சும்மா இருங்க மேடம். நீங்களும் மத்தவங்கள மாதிரி பேசுறீங்க. நான் எங்க மேடம் கீதாவை கிஸ் பண்ணேன்? ஓகே ஓகே, தெரியாம கிஸ் பண்ணிட்டேன். ஆனா இதுல அல்டிமேட் என்னன்னா, பஸ்ல இருந்து குதிச்சு ஓடி போன பாரு. இது சாதாரண காமெடி இல்லையா? உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் பொண்ணுங்களை பார்த்து பயந்து ஓடுறத பாக்குறது தான் என்னோட ஆசை. அப்புறம் எப்படி உங்களுக்கு என்னோட கஷ்டம் புரிய போகுது? சரி விடு, எப்படியோ ஒரு வழியா நீ சேஃபா தப்பிச்சிட்டல்ல. நான் எங்க மேடம் தப்பிச்சேன்? இந்த பூமியில பொண்ணுங்க இருக்கிற வரைக்கும் பசங்க எப்படி மேடம் சேஃப்டியா இருக்க முடியும்? ஹாய் சார். சார் என்ன? இன்னைக்கு என்னோட பர்த்டே சார். ஓ, many many happy returns of the day. தேங்க்யூ சார். வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான். சார் ஈவினிங் பார்ட்டி அட் OTM. மம்மி டாடி கூட அங்க வராங்க. கண்டிப்பா நீங்க வரணும். நான் எதுக்கு? எதுக்குன்னா உங்களை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு. புரிஞ்சுக்கோ, எனக்கு இன்னைக்கு மூட் இல்ல. ரொம்ப இரிட்டேஷனா இருக்கேன். ப்ளீஸ் தேவையில்லாம என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. சார் என்ன இந்த ட்ரெஸ்ல பார்த்தும் கூட உங்க மூட் நார்மல் ஆகலையா? இந்த மாதிரி தானே என்ன பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க. லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. நான் எப்போ உன்னை இந்த மாதிரி பார்க்கணும்னு சொன்னேன்? சரி, இப்படி இல்ல ஓகே. வேற எப்படி பார்க்கணும்? இன்னும் ட்ரெடிஷ்னலா ட்ரெஸ் பண்ணுமா? ட்ரெஸ்ஸஸ், சுடிதார்ஸ், உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல என்ன பிடிக்கணும்ல. எதுக்கு என்ன பிடிக்கல? பதில் சொல்லுங்க. நீ இந்த மாதிரி மட்டும் இல்ல, வேற எந்த மாதிரி மாறினாலும் எனக்கு ஒன்னும் பிடிக்க போறது இல்ல. போ. டேய் எவ்வளவுடா குடிப்ப? செத்துற போறடா. டேய் தயவுசெய்து தடுக்காதடா. எவ்வளவு குடிச்சாலும் ஏற மாட்டேங்குது. டேய் ஏதாவது அவன் கிட்ட சொல்றா. நான் என்னடா சொல்றது? எனக்கு மட்டும் நடந்தது நினைச்சு கவலை இல்லையா என்ன? அத்தனை பேர் முன்னாடி கேட்டு முத்தம் கொடுத்தது இவன் இல்லைன்னு சொல்லியிருக்கானா? அவளுடைய இன்டென்ஷனை புரிஞ்சுக்கணும்ல. இப்போ நான் முழுசா நம்புறேன். She is in love with you. என்னடா? அதை நீ சொன்னதை வச்சுதான் நான் சொல்றேன். வாய மூடு. நேத்து வரைக்கும் அவ யாரோ ஸ்ட்ரேஞ்சர். ட்ரை பண்ணிருப்பேன், விழுந்திருந்தா கல்யாணம் பண்ணிருப்பேன், இல்ல அவங்க வழியில போயிருப்போம். இப்ப அவ என்னோட ரிலேட்டிவ்டா. வாழ்க்கை முழுக்க நான் எப்படி அவளை ஃபேஸ் பண்ணுவேன்? ஒருவேளை இந்த விஷயம் அப்பாவுக்கோ இல்ல அவங்க வீட்டுல யாருக்காவது தெரிஞ்சா லைஃப் ஃபுல்லா இதை நினைச்சு பயந்துகிட்டே வாழணும். நீ சொன்ன என்ன தடுக்காதுன்னு சொன்ன அபி. ஹலோ ஹலோ. யாரு? நான் தான். நான் தான் சொன்னா? ஏன் உங்க அம்மா அப்பா உனக்கு பேரே வைக்கலையா? வச்சிருக்காங்க. அப்ப சொல்லி தொலை. பேரை சொன்னா பயந்துருவோமா என்ன? கீதா.
மேடம் 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 சாரி மேடம் நீங்க தெரியாம தெரியாம பேசிட்டேன். என்ன ஈகோவா? எதுக்கு மேடம்? ஃபர்ஸ்ட் கால் நான் தான் பண்ணணுமா? வீட்ல சொன்னாங்கல்ல கல்யாண வேலையெல்லாம் சேர்ந்து பார்க்கணும்னு, ஷாப்பிங் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா அது நீங்க என் கூட வெளியே வர்றது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காதுன்னு. உன்னோட செட்டப்ல நானு அதான் வெளியே போக கம்ஃபர்டபுளா இருக்காதுன்னு யோசிக்கிறேன். ஐயோ சி 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 நான் அப்படி சொல்லல மேடம். மார்னிங் 9:30 வந்து பிக்கப் பண்ணிக்கோ. சரி மேடம். மேடம் 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 என்ன? அது அது இந்த நம்பர் உங்களது தானே மேடம்? ஏன்? அது உங்களது. நான் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் தான். ஓவர் ஆக்ட் பண்ணாத. சாரி மேடம். சாப்பிட்டீங்களா மேடம்? இல்ல வந்து ஓட்டுறியா? இல்ல மேடம் ஓட்டலாம் மாட்டேன் மேடம். அப்புறம் குட் நைட் மேடம். டேய் என்னாச்சுடா? சாப்பிட்டீங்களான்னு கேட்டா வந்து ஊட்டி விட்டுறியான்னு கேக்குறாங்க. சொன்னல அந்த மாதிரி நாள் வருமாடா? சந்தோஷமா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை பூரா அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டு அவ வைக்கிற மீதிய நான் சாப்பிட்டுக்கிட்டு எவ்வளவு கனவு கண்டேன்லடா. எல்லாத்தையும் கெடுத்து பாத்திரா மச்சான் கீழே இறங்கிட்டு போகுது. ஏய் அந்த பொண்ணை பாக்குறதுக்கு தானே போற? காரி லாரி புல்டோசர்ல எடுத்துட்டு போனா வேலைக்கு ஆகாது. கீழே என் பைக் இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு போ. பாடி டச் ஆகும் போது ஃபயரிங் ஸ்டார்ட் ஆகும் பாரு. பைத்தியக்காரத்தனமா இனிமே ஏதாவது பேசினா சாவடிச்சிருவான் பாத்துக்கோ. சாரி காதல் வந்தாலே பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்கு. பாடி டச் ஆகும் போது ஃபயரிங் ஸ்டார்ட் ஆகும் பாரு. பாடி டச் ஆகும் போது ஃபயரிங் ஸ்டார்ட் ஆகும் பாரு. சாரி மேடம், நான் கவனிக்கல. வேற என்ன கவனிச்ச? அது நான் இன்டென்ஷனலா பார்க்கல மேடம். நீங்க இப்படி பண்ணும்போது நீ திருந்தவே மாட்டல. இல்ல மேடம், நான் தெரிஞ்சிட்டேனே. ஐ அம் கம்ப்ளீட்லி டீசன்ட் நவ. என் தலை எழுத்துவும் கூடலாம் பைக்ல வர வேண்டியதா இருக்கு. என்ன ஃபிகர் மச்சான்? மேடம், உங்களுக்கு ஒன்றும் ஆகல? நல்லாதான் செட் பண்ணிருக்கேன். செட்டிங்கா? இம்ப்ரெஸ் பண்ணலான்னு பாக்குறியா? உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் மேடம். இங்கிருந்து போலாம்.
நிறுத்து 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 ஓரம் கட்டு ஓரம் கட்டுப்பா சார் கல்யாண ஷாப்பிங் போறோம் சார். பாப்பா சரி சரி வண்டி தரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இனிமேலாவது ஹெல்மெட் போடுவியா? வணக்கம் சார். ஹெல்மெட் எங்க போய் எடுத்து வாயா சீக்கிரம் போ சார் ப்ளீஸ் சார். சரி வண்டியை பேப்பர் எங்க? பேப்பர் இல்லையா சார்? அது கான்ஸ்டபிள் சார் இந்த வண்டியை தேடு. ஓகே சார். தம்பி போய் ஹெல்மெட் எடுத்து வந்து போடு. சார் யோ இரியா இரியா என்ன பண்ண வேற வெயில்ல நிக்க கையெல்லாம் பிடிக்காத உடையா. அண்ணா 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 சார் 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 பேலன்ஸ் சொல்லுங்க சார். பேலன்ஸ் சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். அண்ணா அண்ணா சங்கிலி எல்லாம் போட்டு கட்டாதீங்க. பாருங்க ஸ்டேஷன் வந்து வண்டி எடுத்துட்டு போ. பேப்பர் இல்லாம எதுக்கு பைக் எடுத்துட்டு வரீங்க? மேடம் மேடம் இரண்டி மேடம். பேப்பர்ஸ் இருக்காது, பெட்ரோல் இருக்காது, ஒரு பொண்ணு வெளியில கூட்டிட்டு போறோமேங்கிற காமன் சென்ஸ் கூட இருக்காதுல்ல. இவ்ளோ இர்ரெஸ்பான்சிபிளா யாரையுமே பார்த்ததில்ல. உன்னை நம்பி வந்தா இப்படிதான் நடு ரோட்ல உட்கார்ந்திருக்கணும். ஏன் மேடம் இப்படி டென்ஷன் ஆவறீங்க? இப்படிலாம் நடக்கும் நான் என்ன கனவா கண்டு வரேன்? இதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப் மேடம். மேடம் என்னங்க என் எல்லையை குடிங்க. ஏய் தாசாவி பரவாயில்லையே, ஃபோன் பண்ண 5 மினிட்ஸ்லயே கார் கொண்டு வந்து தர ரிச் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க போல இருக்கு. அட நீங்க வேற மேடம், அவனுக்கு அவ்வளவு சீன்லாம் இல்ல. இது என்னோட காரு. கார் வச்சிருக்கியா? 2 இயர்ஸ் ஆச்சு மேடம் கார் வாங்கி. அப்போ கார் இருக்கிறப்போ இத்தனை நாளா எதுக்காக பைக் எடுத்துட்டு வந்த? அது மேடம் இப்போ நம்ம கல்யாண வேலை நிறைய சுத்தும் போது டிராபிக்ல எல்லாம் எப்படி பைக்ல போனா. உன்னை பத்தி நல்லா தெரியும், அப்புறம் எதுக்கு உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு? மேடம் நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க மேடம். என்னோட இன்டென்ஷன் அது இல்ல மேடம். போதும், ஈவினிங் ஆபீஸ் வந்து பிக்கப் பண்ணிக்கோ. சின்ன சின்ன வேலை இருக்கு. வாடா. என்ன இது? அம்மா உங்களுக்கு கொடுத்துட்டு வர சொன்னாங்க. அப்படியா? அது சரி, நிச்சயதார்த்தத்துக்கு நீங்களே ஏன் வரல? எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு ஞாபகம் இருக்கா? அவ்வளவுதான் இந்த வீட்டு மருமகன் சொல்லுவீங்க. கடைசியா ஒரு வார்த்தை கூட சொல்லாம நிச்சயத்துக்கு வரல, அச்சத போலன்னா அவனுக்கு விருப்பம் இல்லைன்னா நாம என்ன செய்ய முடியும்? அவங்க எப்போ வந்தாங்க? டேய் நல்லா இருக்கேடா? சரி வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் அது வந்துட்டே இருக்கேன். ஊருக்குள்ள தெரிய முடியல, அவன் நக்கல் பண்றான். என்னடா ஆச்சு? இதுக்கு மேல என்ன ஆகணும்? வீட்டுல கல்யாண வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு பெரியவர் கல்யாணம் பண்றான்னு காரி துப்புறாங்க. அட அவன் இன்னமும் ஏதோ படிக்கணும். டாக்குமெண்ட்ஸ் பாருங்க. சும்மா இருங்க, எனக்கு காரணம் தெரியாதானே? போன வாரம் பஸ்ல ஏதோ நடந்துச்சாம, அத மறைக்கதான் இந்த கல்யாணம் டிராமான்னு ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்க. யாரா பேசுனது? யார் பேசுனது? நான் தான். ஏன் அடிக்க போறியா? என்னடா ஏன் ஒருத்தனை அடிக்கலாம், எத்தனை பேர் அடிப்ப? ஊர்ல எல்லாரும் அடிச்சிருவியா? உன் கோபத்தை அந்த பையனை கண்டுபிடிச்சு காட்டு, அப்போ ஒத்துக்கிறேன் என் மச்சான் வீரன்னு. இதே விஷயம் என் தங்கச்சிக்கு நடந்துருந்துச்சு, வெட்டி பொணமாக்கி புதைச்சிருப்பேன். வந்துட்டான் கைய தூக்கிக்கிட்டு. எனக்கு ரொம்ப பசிக்குது, ஹாஸ்டல்ல டிராப் பண்ண. மெஸ் க்ளோஸ் பண்றாங்க. What are you talking மேடம்? நீங்க என் கூட வெளியில வந்து மெஸ் ஹாஸ்டல்னு என்ன இதெல்லாம்? இன்னைக்கு நான் உங்களை சரியான டிஃபன் சென்டர் கூட்டிட்டு போறேன். ஐயோப்பா, எனக்கு ஒண்ணு வேணாம். அதுல ஏதாவது மயக்க மருந்து கலந்து வச்சுட்டேன்னா? நீங்க என்ன அந்த அளவுக்கு கேவலமாவா நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி. ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு மேடம். எனக்கு தெரியாது மேடம். நான் இன்னைக்கு நல்ல டிஃபன் உங்களுக்கு வாங்கி தந்தே தீருவேன், அவ்வளவுதான். அதை நீங்க ஹாப்பியா சாப்பிட்டு ஹாஸ்டலுக்கு போகணும், புரியுதா? மேடம் நீங்க இறங்க வேண்டாம், அங்க நிறைய ஜென்ஸ் இருக்காங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீயே டேஞ்சரானவன். உன் கூடயே நான் இத்தனை நாளா சுத்திட்டு இருக்கேன். இவங்களாம் என்ன பண்ண போறாங்க? அட சும்மா இருங்க மேடம். எப்பவோ தெரியாம ஏதோ சின்ன தப்பு நடந்துருச்சு, அதுக்கு போய் நீங்க என்ன மானா போன மாதிரி பாக்குறீங்க. அது என்ன மானா போனா? அதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் மேடம். நீங்க இருங்க, நான் போய் டிஃபன் வாங்கிட்டு வரேன்.
சார் நான் ட்ரெடிஷனலா உங்க முன்னாடி வந்தது உங்களுக்கு பிடிக்கலல்ல? இப்போ பிடிக்கும் பாருங்க. சீ. மேடம் ஹேவிட் மேடம் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காரு மேடம். அந்த ரெட் சட்னி போட்டு சாப்பிடுங்க, அல்டிமேட்டா இருக்கும். எனக்கு எதுவும் வேணாம். என்ன உடனே ஹாஸ்டல்ல டிராப் பண்ணிட. என்னாச்சு மேடம்? இப்பதான் பசிக்குதுன்னு சொன்னீங்க. சொல்றேன்ல, ஏன் ரீசன் சொல்லனா டிராப் பண்ண மாட்டியா? மேடம் யூ வாண்ட் டு கோ டு த வாஷ்ரூம்? பக்கத்திலே கிரீன் பார்க் இருக்கு, வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், போயிட்டு வரலாமா? டிராப் பண்றியா இல்ல இறங்கி ஆட்டோ பிடிச்சு போகட்டுமா? இத்தனை நாளா உனக்கு பிஹேவியர் மட்டும்தான் சரியில்லைன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்குதான் நல்லா புரியுது நீ கேரக்டராவே சரியில்லைன்னு. இது குண்டலவாடா. அதான் நான் சொல்றேன்ல மேடம், நான் இன்னைக்கு வேணும்னு அப்படி பண்ணல. இட்ஸ் an accident, you know. இன்ஃபேக்ட் எனக்கு விமன்ஸ்னாலே நிறைய ரெஸ்பெக்ட் மேடம். சாதாரண ரெஸ்பெக்ட் இல்ல, உன் மொபைல பார்த்தாலே எவ்வளவு ரெஸ்பெக்ட்னு தெரியுது. என் போனை பாத்தீங்களா? இதுதான் மேடம் மேனஸ் இல்லாம பண்ற காரியம். அடுத்தவங்களோட பொருளை அவங்க பெர்மிஷன் இல்லாம தொடவே கூடாது. அடுத்தவங்க மனச கஷ்டத்தை நாம தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் மேல பசிக்குதுன்னு உடனே சாப்பாடு வாங்கி தரவன் மேனஸ் தெரியாதவனா இருக்க மாட்டான் மேடம். அப்படின்னா இப்ப எனக்கு மேனர்ஸ்னா என்னன்னு சொல்லி தரியா? சிச்சி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். ஜஸ்ட் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் திங்ஸ். அதாவது லாஸ்ட் 3-4 டேஸா நமக்கு நடுவுல நடந்த விஷயத்தை தான் நான் சொல்ல முயற்சி பண்றேன். என்னை பத்தி நீங்க இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம் தான். நல்லாவே புரிஞ்சுது உன் மொபைல பார்த்த உடனே. ஐயா மறுபடியும் மொபைல் மொபைல் மொபைல்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என்ன இருக்கு என் மொபைல்ல? இந்தாங்க பாருங்க, என்ன இருக்கு என் மொபைல்ல? சார் நான் ட்ரெடிஷனலா உங்க முன்னாடி வந்தது உங்களுக்கு பிடிக்கலல்ல? இப்போ பிடிக்கும் பாருங்க. மேடம் 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 எனக்கு எதுவும் தெரியாது மேடம். ப்ளீஸ் மேடம். மேடம் நிஜமா இந்த வீடியோ பத்தி எனக்கு எதுவும் தெரியாது மேடம். நீ இந்த மாதிரி ஆளுன்னு தெரிஞ்சிருந்தா உங்க குடும்பத்தோட சம்பந்தமே வேணாம்னு சொல்லிருப்பேன். உங்க அப்பா அம்மா உன்னை இப்படிதான் வளர்த்தாங்களோ? ஒழுக்கம் இல்ல, மேனர்ஸ் இல்ல, பிஹேவியர் இல்ல, கேரக்டர் இல்ல, எதுவுமே இல்ல. நீ மட்டும்தான் இப்படியா இல்ல உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இப்படிதானா? இங்க பாருங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, இன்னும் ஒரு வார்த்தை என் ஃபேமிலி பத்தி பேசாதீங்க. ஐ வில். என்ன பண்ணுவ? நீ இந்த மாதிரிலாம் வேலை பண்ணா ஏன் பேச மாட்டாங்க? எதுக்காக பேசணும்? எதுக்கு நீ பேசணும்? என்னது? டியா? ஆமா டே. டே 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 டே. என் ஃபேமிலி பத்தி பேசினா டி மட்டும் இல்ல, வேற என்ன வேணாலும் சொல்லுவேன். you're crossing your limits. கிராஸ் பண்ணது நீதான் முதல்ல. எனக்கு பிடிக்காதது பேசினா நானும் இப்படிதான் பேசுவேன். அப்படின்னா எல்லாத்தையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களை திட்ட முடியாது மேடம். I'm done. இதோட நான் ஒதுங்கிக்கிறேன். அப்ப இறங்கடி. இறங்க. Get down. இறங்குங்க மேடம். முதல்ல இறங்குங்கன்னு சொன்னேன். இப்ப கிளம்புங்க. ஆட்டோல போவீங்களோ நடந்து போவீங்களோ அது உங்க இஷ்டம். போங்க மேடம். கீதா டீம் மேனேஜரா ஏதோ மொகர் கட்டிக்க. ஹலோ ஹலோ. விஜய், நான் மாமா பேசுறேன்.
ஐயோ முன்னாடியே கால் பண்ணி பேசிட்டாலா என்ன? விஜய், ஹலோ 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 மாமா. விஜய், நான் ஹைதராபாத்துக்கு வரேன். ஆனா திடீர்னு கிளம்பி ஏன் மாமா? உனக்கு அந்த பஸ்ல நடந்த இன்சிடென்ட் தெரியும்ல, அது யாருக்கும் தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் மேட்டரை கவனிச்சுக்கலாம். ஆனா இப்போ அது ஊரெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி எல்லாரும் கேவலமா பேசிட்டு இருக்காங்க விஜய். முதல்ல அந்த பையனை கொன்னு அவன் பணத்தை என் தோல்ல போட்டுக்கிட்டு நான் ஊர்ல சுத்தலன்னா நான் ஆம்பளையே இல்ல விஜய். 2 வாரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்போ எதுக்கு மாமா இதெல்லாம்? கல்யாணத்தை கூட தள்ளி வைக்கலாம் விஜய். நம்ம குடும்ப கௌரவம் முக்கியம். அவன் எங்க இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிக்கிறோம். தங்கச்சி பயந்து என்கிட்ட எதையும் சொல்ல மாட்டேங்கிறா. நான் காலையில வர நம்ம சேர்ந்து கேட்போம். Objects are closer than they appear. அதெல்லாம் இருக்கட்டும், உன் மாமா வரேனதும் உனக்கு எப்படி இருந்தது? உச்சா வர மாதிரி இருந்துச்சு மேடம். மேடம் எந்திரிங்க. நான்தான். என்ன? அதுதாங்க, நீங்க மிட் நைட் அதுவுமா நடு ரோட்ல இறங்கிட்டீங்கல்ல மேடம். முதல்ல இறங்குங்கன்னு சொன்னேன். அது நான் தான் இறக்கி விட்டேன். அதான் நீங்க சேஃபா வந்துட்டீங்களா இல்லையான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, உனக்கு கேர்ள்ஸ கேர் பண்ணணுங்கிற மேனர்ஸ் கூட இருக்கா? மேடம், உங்க அண்ணன் ஊர்ல இருந்து கிளம்பி இங்கதான் வராராம். எனக்கு இப்பதான் போன் பண்ணாரு. எனக்கு தெரியும். தெரிஞ்சு எவ்வளவு கூலா எப்படி மேடம் தூங்க முடியுது? எனக்கு என்ன ப்ராப்ளம்? அவர் வரது உன்னை கொலை பண்றதுக்கு. ஐயோ, என்ன மேடம் அப்படி சொல்றீங்க? நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க, அதை காப்பாத்தணும்ல மேடம். செக்யூரிட்டி! போய் ஒரு பீஸா செலவு பண்ணி வச்சிருக்க. நீ முதல்ல முறா முட்டா போயில. அவனும் நல்ல பொண்ணுதான். நீ கொடுத்த வீணா போன ஐடியாவால தான் இதெல்லாம் நடந்திருக்கு. ஏய், உனக்கு தெரியும்னா நீ கொடுக்க வேண்டியதானே ஐடியா. யார் நீ சொன்னது உனக்கு? யார் சொன்னது நான் பார்ல இருக்கேன்னு? யார் நீ சொன்னா உனக்கு? முதல்ல நீ எங்க இருக்கேன்னு சொல்லு. நான் டிராபிக்ல இருக்கேன். எத்தனவோ பாத்து வந்திருக்கீங்க நானே. சாரி, வெரி சாரி. எப்ப பார்த்தாலும் தேவையில்லாத புரிஞ்சுக்கோ. என் மார்க்கெட்டிங் ஹெட் வந்திருக்காரு. நான் பார்ல தான் இருக்கேன். அவர் கூட ஃபார்மாலிட்டிக்காக நான் கம்பெனி கொடுக்கணும். ஐ ஹேவ் டு ஸ்பெண்ட் சம் டைம். இல்ல வேலை போய்டும், பரவாயில்லையா? டார்ச்சர் பண்ணாத, சொல்றது புரிஞ்சுக்கோ. என் பின்னாடி என்ன இருக்கு? என்ன இருக்கு? எவ்வளவு கார் இருக்குன்னு பாத்தியா? உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருச்சு. கவரிங் நிறைய வாங்கி கொடுத்துட்டேன். லட்சுமி அவ்வளவுதானா? லட்சுமி போன் பேசிட்டே கார் ஓட்டினா என்ன ஆகும் தெரியும்ல? லட்சுமி இருக்கு உனக்கு. பெத்து எடுத்தவதான் என்னையும் தத்து கொடுத்து புட்டா. பெத்த கடனுக்கு தான் என்ன வித்து வட்டியை கட்டி புட்டா. பிள்ளையின் வாய் புண்ணாச்சு. ஐயோ, சேஞ்ச் இல்லையே மேடம். என்கிட்டயும் இல்ல ஜி. நான் என்ன பண்றது? சேஞ்ச் நீங்க வச்சிருக்கணும். பாருங்க மேடம், 200 தானே. மேடம், வெரி குட் மார்னிங் மேடம். பிரதர், என்ன பிரச்சனை? மேடம் 2000 கொடுத்தாங்க, என்கிட்ட சேஞ்ச் இல்ல சார். எவ்வளவு ஆச்சு? 200. திருப்பி கொடு. மேடம் கேஷ் முதல்ல மேடம்க்கு திருப்பி கொடு. ஓ, நீங்க தரீங்களா? அதெல்லாம் ஒண்ணு கொடுக்க வேணாம். வரவங்க போறவங்கள தருவாங்க, நீ வாங்காத. மேடம் என்ன மேடம், ஏதோ வெளியாள் கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க. நானும் உங்க ஃபேமிலி தானே. ஐ மீன், உங்க வருங்கால அண்ணியோட அண்ணன் தானே. ஓ வாவ், ரிலேட்டிவ்ஸ் அப்படினா நீங்க மாமா முறை. சோ why can't you adjust மேடம்? யாரா மாமா? நான் உன்கிட்ட சொன்னேனா?
முறை இருக்கிறவன்லாம் மாமன் ஆயிட மாட்டான். இன்னும் ஒரு வாட்டி மாமாக்கிமான்னு அவ்வளவுதான். Idiot. மேடம் 2000 அடி வாங்கினல அதுக்கு வச்சுக்கோ. ஓஹோ தேங்க்யூ மேடம். யார் மூஞ்சி முடிச்சனோ இந்த அவகாசம் அது கூட தப்பே இல்ல. என்னடா சொன்ன இப்போ? மேடம் ஏதோ சொன்னாங்கன்னு சொன்னேன் சார். மேடம் 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 சாரி மேடம் மேடம். உள்ளவா. ஹாய்ண்ணா. தனியா தான் வந்தியா? 1 செகண்ட். ஏய் விஜய் வா. நீங்க 2 பேரும் சேர்ந்து வந்தீங்களா? இல்ல மாமா, நான் 4-5 ஸ்டெப் பின்னாடி தான் வந்தேன். கம் இன்சைட். போ, வெயிட் பண்றாரு. கொஞ்சம் பார்த்து டீல் பண்ணுங்க மேடம் ப்ளீஸ். டீ காஃபி? பை காட் கிரேஸ் டீ காஃபி பழக்கம் எனக்கு இல்ல மாமா. டீ காஃபிலாம் குடிக்க மாட்டான், சரக்கு மட்டும்தான். உனக்கு வேணுமா? காஃபி. மாமா நீங்க உட்காருங்க. ஆக்சுவலி நான் காஃபி நல்லா போடுவேன். I'll get you. கீதா மேடம் சுகர் போடலாம்ல? இல்லன்னு எனக்கு எதுவும் வேணாம். ஏமா இப்பதான் வேணும்னு சொன்ன? இப்ப வேணாங்கறல. ஹைடா ஃபனி. பிரசாத் வாடா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. குட், உட்கார். ஹாய் மா கீதா, எப்படி இருக்க? ஃபைன் அண்ணா. இந்த பையன் யாரா? அதான் சொன்னல, பேரு விஜய், என்னோட மச்சான். ஓ ஹாய். ஹலோ வா உட்காரு. அந்த பையனால ஊர்ல மானமே போச்சுடா. இவ்வளவு நாள் நீ என்ன பண்ண? இன்சிடென்ட் நடந்து 10 நாள் ஆகுது, அதுவும் காக்கிநாடா பக்கத்துல. இப்ப வரைக்கும் உயிரோட விட்டு வச்சிருக்க? குடும்ப மரியாதை என்ன ஆகிறது? கீதா, அவனுக்கு என்ன வயசு இருக்கும்? விஜய் என்ன வயசு? அது யாருன்னு தெரியாதவன் வயசு எனக்கு எப்படி மேடம் தெரியும்? நான் கேட்டது உன்னோட வயசு. அது இப்போ 25 கிட்ட. 25 இருக்கும்னா. ஐ மீன் அவன் கூட இவன் வயசு ஆளதான் இருப்பான். சரி வா, டிராவல்ஸ் ஆபீஸ்ல பேசஞ்சர்ஸ் லிஸ்ட் ரெடியா இருக்கு. மத்தியானம் 2 மணிக்குள்ள அவனை போட்டு தள்ளிட்டு ஈவினிங் ஊருக்கு கிளம்பிடு. கடக்கட்டும் இருக்க உனக்கு. மேடம் ப்ளீஸ் மேடம். அண்ணா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, கொஞ்சம் பார்சல்லாம் வாங்கணும், நீங்க போங்க. சரிம்மா. வாங்க மேடம், ஒரு 10 நிமிஷம் பீஸ்ஃபுல்லா உட்காந்து பேசுவோம். ஒண்ணு தேவையில்ல, உங்ககிட்ட நான் ஏன் பேசணும்? மேடம் எனக்கு நடந்ததை மனசுல வச்சுக்காதீங்க மேடம் ப்ளீஸ். என்னோட ஃபேமிலி ஏதோ சொல்லிட்டீங்கன்னு நான் கோவப்பட்டேன். நீ அப்படியே பெரிய பாகுபலி ஃபேமிலி. சாரி சார். மேடம் 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 நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் மேடம். உங்க அண்ணனை டிராவல் ஆபீஸ்க்கு போக விடாம தடுங்க மேடம். எனக்காக கால் பண்ணுங்க ப்ளீஸ். தெரியாம நடந்த ஒரு சின்ன தப்புக்கு யாராவது இப்படி டார்ச்சர் பண்ணுவாங்களா மேடம்? சின்ன தப்பா? உனக்கு அப்படிதான் இருக்கும். தினம் 10-15 பேர் கொடுத்து பழகினவனுக்கு இது சின்னதா தான் இருக்கும். 10-15 பேருக்கு எப்படி மேடம் கொடுக்க முடியும்? மேடம் நீங்க அந்த விஷயத்துல பெரிய சாம்பியன் நினைச்சிட்டீங்க போல இருக்கு. ஆனா எனக்கு பேசிக்ஸ் கூட தெரியாது மேடம். ஐ சி. பேசிக் தெரியாமலே 130-140 ஸ்பீட்ல போன பஸ்ல அட்டெம்ப்ட் பண்ணிருக்கேன். அது கூட டார்கெட் மிஸ் ஆகாம. நீ விடுற கதையை குழந்தை கூட நம்பாது. மேடம். ஹாய் சார். ஹலோ மேடம். லாஸ்ட் டைம் வந்தப்போ ஒயிட் பெட்ஷீட் ஒன்று ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அது முடிஞ்சிருச்சுன்னா அதையும் அனுப்பிடுங்க. டீகே மேடம். தேங்க்யூ. மேடம் பிளாக் நல்லா இருக்கும்ல மேடம்? பிளாக் கொஞ்சம் காட்டுங்க. ஷட் அப். எந்த கலர் வாங்கணும்னு எனக்கு தெரியும். ஒயிட் பேக் பண்ணுங்க. அதுக்கு இல்ல மேடம், ஒயிட்னா ரொம்ப சீக்கிரமாவே அழுக்காயிடும். எப்படியோ கல்யாணத்துக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் என் தங்கச்சியை தான் துவைக்க சொல்லுவீங்க. அவளுக்கு கஷ்டம் இருக்குன்னா கொஞ்சம் செல்ஃபிஷா. அடக்கி வாசி. அது சாந்தி முகூர்த்தத்துக்கு. முதல்ல எது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கோ. சந்து கடிச்சா சிந்து பாடுற உனக்கெல்லாம்
இந்த விஷயம் எங்க இருந்து தெரிய போகுது? தேங்க்யூ. சந்தில நான் எங்க போய் சேர்ந்து படிட்டு வந்தேன்? பையா சாந்தி முகூர்த்தம் என்ன? मुझे तमिल नहीं आता, हिंदी में बोलो. கொய்யால இங்க தமிழே புரிய மாட்டேங்குதுடா. ஹிந்தில நான் எப்படிடா சொல்றது? மேடம் பாட்டிமா என்கிட்ட கொடுங்க. கொடுங்க. தேங்க்யூ தம்பி. பரவாயில்ல இருங்க. பாட்டிமா சாந்தி முகூர்த்தம் என்ன? எப்பவோ 30-40 வருஷத்துக்கு ஐயோ பாட்டி முன்னாடி. அவ்வளவு பிளாஷ்பேக்லாம் போறீங்க. சாந்தி முகூர்த்தம் என்னன்னு சொல்லுங்க. சாந்தி முகூர்த்தம்னா ஃபர்ஸ்ட் நைட். மேடம் 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 ஒயிட் ஐ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் மேடம். அது அப்பவே நான் பண்ணிட்டேன். மேடம் மேடம் ஒரு வாட்டி உங்க அண்ணனுக்கு கால் பண்ணுங்க மேடம் ப்ளீஸ். கால் பண்ணி ஏதாவது சொல்லுங்க மேடம். பஸ்ல ஒன்றும் நடக்கல, சும்மா உன்னோட ரியாக்ஷன் பார்க்கலாம் தான் நான் அப்படி சொன்னேன்னு சொல்லுங்க மேடம். இந்த விஷயம் வெளியே யார்கிட்டயும் இல்ல டிபார்ட்மெண்ட் கூட தெரியாது. என்னாச்சு? லிஸ்ட் ரெடியா? ரெடி சார். 27 பேசஞ்சர் லிஸ்ட் கேட்டல. எங்க இது? இதான் சார் லிஸ்ட். ஹலோ அண்ணா, சிட்டி சென்டர்னா சின்ன ஷாப்பிங் வேலையா வந்தேன். விஜயா இருக்காருண்ணா. ஓகே. என்னாச்சுங்க? லிஸ்ட் வந்துருச்சா? உன்னை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாரு. போலீஸ் ஸ்டேஷனா? எனக்கு புரிஞ்சு போச்சு மேடம். உள்ளேயே என்ன கொல்ல போறாங்க. எங்க அப்பாவுக்கு மட்டும் தயவு செஞ்சு நான் ஏன் செத்தங்கிற காரணத்தை மட்டும் சொல்லாதீங்க மேடம் ப்ளீஸ். ஏதாவது ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டேன்னு சொல்லுங்க. இல்ல சார், தங்கச்சி கல்யாணம் நிக்காம பாருங்க. எந்த சந்தேகமும் இல்ல. என்ன பண்றது? உன் தங்கச்சி தானே கல்யாணம் பண்ணிக்க முடியும். இப்பதான் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கான். எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம். மாமா உள்ள இருக்காரு. ஐயோ சொல்றான். ஃப்ரெண்ட் போடா. அவன் யாருன்னு சொல்லு. எதுக்காக டிக்கெட்டை உன் பேர்ல போட்டிருக்க? இந்த டிக்கெட்டை என்னோட ஆபீஸ்ல காமிச்சு 2000 rupees கேஷையும் வாங்கிட்டேன். 2 days லீவையும் வாங்கிட்டேன். என்ஜாய் பண்ண போறேன். கெத்தா நிறுத்துங்க போதும். Go back. Back. மாமா நீங்க உட்காருங்க மாமா. அவனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க முதல்ல உட்காருங்க. டேய் நான் ரொம்ப மரியாதையா கேக்குறேன். உன் ஃப்ரெண்ட் யாருங்கிறத சொல்லு. சொல்றா. சொல்றாங்க. டேய் சொல்றா. சொல்லி தொலைடா. மச்சான் உன் கால்ல விழுறேன்டா. என் பேரை மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதடா. தங்கச்சி கல்யாணம் நின்றுடா. ப்ளீஸ்ரா. சொல்றா. உன் ஃப்ரெண்ட் பேரை சொல்றா. சொல்றா. உன் ஃப்ரெண்ட் பேரை சொல்லு. சொல்றா. பேரை சொல்றா. உன் ஃப்ரெண்ட் பேரை சொல்லு. செத்து போயிடுவடா. செத்து போயிடுவேன். செத்து. சொல்றா. உன் ஃப்ரெண்ட் பேரை சொல்லு. சொல்றா. சாரி மச்சான். என்ன மன்னிச்சு. என்ன அடிக்கடி இவன் ஃபீல் பண்றான். அவன் எவ்வளவு அடி வாங்கியும் சொல்ல மாட்டேங்கிறான் மாமா. அவன் சொல்றதுதான் உண்மை போல இருக்கு. இதுக்கு மேலே அடிச்சா அவன் செத்துருவான். செத்து போயிடுவான் மாமா. கொலை பண்ற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணா? தப்பு இல்லையா? அப்படி சொல்ல வரல மாமா. படக்கூடாத இடத்துல பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் கரெக்ட் தான். நடந்தது ஏன் தங்கச்சிக்கல, உன் தங்கச்சிக்கு இல்லையே. விஜய் சொல்லுடா. நீ என்ன பண்ணுவ என்ன செய்வேன்லாம் எனக்கு தெரியாது. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்காம உடனடியா மாமா இங்க இருந்து கிளம்பி ஆகணும். சரி நான் சொல்ற போன் அவர்கிட்ட கொடு. என்ன சொல்ல போற? முதல்ல என்கிட்ட சொல்லு. காக்கிநாடா வாங்கன்னு சொல்லுவேன். வாங்கனா வந்துருவாரு பாரு. கொஞ்சம் நேக்கா ஹேண்டில் பண்றீ. டேய் என் புருஷன் கிட்ட எப்படி பேசணும்னு கூட நீதான் எனக்கு சொல்லி தருவியா? போன முதல்ல கூடா, நான் பேசிக்கிறேன். வேற எதுவும் தெரியல மாமா. தங்கச்சி ஏதோ இம்பார்ட்டண்டா பேசணுமா?
சிரிஷா சொல்லுமா. என்னங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா தான் இருக்கேன். என்ன ஏதோ பேசணும் நீயாமே? உங்க சொந்தக்கார பையன் யாரோ உங்களை பத்தியும் கீதாவை பத்தியும் தப்பா பேசினானாமே. பாட்டி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பஸ்ல இருந்த பையன் தான். அவனை சும்மா விடாதீங்க. அவனை கொல்லாம நீங்க அந்த ஊர்ல இருந்து வரவே கூடாது. குடி மேடம், நல்லா சில்லுன்னு இருக்கும். மேடம் ஹேவ் இட். சரிங்க, பாய். என்னாச்சு மாமா? ஆல் ஓகே? தங்கச்சி என்ன சொன்னா? அவ பாசத்தை ஷேர் பண்ணிப்பான்னு நினைச்சேன். ஆனா பகையை ஷேர் பண்ணிக்கிறா. உன் தங்கச்சி என்னை விட கோவமா இருக்கா. அந்த பையனை கொல்லாம எக்காரணம் கொண்டு ஊருக்கு வராதீங்கன்னு சொல்றா. இப்போ அவளை சந்தோஷப்படுத்தவாவது நான் அவனை கொன்னே ஆகணும். எத்தனை கூட இந்த கஷ்டம் வரக்கூடாது கடவுளே. இதுக்கு மேல முடியாது. நானே சொல்லிட போறேன். யாரோ சொல்லி ஏன் அவர் தெரிஞ்சுக்கணும்? மிஞ்சி போனா என்ன ஆக போகுது? தங்கச்சி கல்யாணம் தானே நிக்க போகுது. அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வரும், அவ்வளவுதானே. ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மேடம், இந்த பாவெல்லாம் உங்களை தான் சேரும். அண்ணா விஜய் ஏதோ சொல்லணுமா? என்ன சொல்லு விஜய்? சொல்லு விஜய். பரவாயில்ல சொல்லு விஜய். அது டெசர்ட்டிங்க ரொம்ப நல்லா இருக்கும் மாமா. வந்து சாப்பிடுறேன். 2 minutes. நான் ஏதோ எனக்குள்ள இருந்த எமோஷன்ஸை உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு போய் உங்க அண்ணனை பட்டுன்னு கூப்பிட்டீங்களே மேடம். நீங்க பயங்கரமான ஆளுங்க. தேங்க்யூ. தேங்க்யூவா? தேங்க்யூ. காம்ப்ளிமெண்ட் கொடுத்தல. என் தலையெழுத்து. இறங்க. எதுக்கு மேடம்? மேல வந்து அவங்க காஃபியோ டீயோ குடிக்க சொல்லுவாங்க. நானும் அதை குடிக்கலானுவேன். அப்புறம் கீழே வந்து நீங்க கூச்சம் இல்லையா, மேனஸ் இல்லையா, கேரக்டர் இல்லையான்னு எதுக்கு இதெல்லாம்? நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கேயே வெயிட் பண்றேன். இதுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல் இல்ல. கொசு கொசு கார் ஃபுல்லா கொசு. என்னாச்சு மேடம்? ஐயோ, இதுக்கு பின்னாடியும் கண்ணு இருக்கு போல இருக்கு. அண்ணனுக்கு மேரேஜ் மேடம். ஓ கங்க்ராட்ஸ். எம்டி சார் நான் வந்து இன்வைட் பண்ணேன்னு சொல்லிடுங்க. யா ஷியோர். கண்டிப்பா வந்துடணும். வந்துடுறோமா? பாய் மம்மி. I'll be back in an hour. பாய் மா. நீலு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடு. நாம கொஞ்சம் வெளியே போகணும். ஓகே மம்மி. மேம், அந்த பொண்ணு she is my daughter. மேம், நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலாமா? என்னம்மா? ஆக்சுவலி உங்க டாட்டரோட பேட் வீடியோ ஒன்னு பார்த்தேன். ஆக்சுவலி அது வந்தது எங்க ரிலேட்டிவ் பையனுக்கு தான். உங்க பொண்ணு அவன் ஏமாத்த முயற்சி பண்ணிருக்கான். நானும் அதை பார்த்தேம்மா. சார் சார் யோ விடியா கேளுங்க சார். சார் நில்லுங்க சார். கை விடு. சார் என்ன சொல்றீங்க? சார் நில். ஏய் யாரா நீ? நிலோ. அவளை ஏன் கூப்பிடுற? அதெல்லாம் அப்புறமா சொல்ற. முதல்ல நீலு எங்க இருக்கான்னு சொல்லுங்க. ஏய் நிலோ, வெளிய வா. ஏய் நிலு, எழுந்திரி. வா, வெளிய வா. ஹலோ, நீ கொஞ்சம் வெளியே போ. டேய் யாரா நீ? I'll call the police. மேடம், உங்க பொண்ணு படிக்கிற காலேஜ்ல நான் லெக்சரர். உங்ககிட்ட பர்சனலா பேசணும். அவனை வெளியே போக சொல்லுங்க. போ. பைத்தியமாடி உனக்கு. நீ என்ன பண்றது தெரிஞ்சுதான் பண்றியா? இந்த மாதிரி வீடியோஸ் லீக் ஆச்சுனா இவ்வளவு பெரிய ஃபேமிலில பிறந்த உனக்கு மினிமம் காமன் சென்ஸ் கூட இருக்காதா? யோசிக்க மாட்டியா? உங்க வீட்ல உன்னை சுத்தி இருக்கிற செக்யூரிட்டி வெளியில சொசைட்டில இருக்குன்னு நினைச்சியோ? என் போடுக்கு வந்ததுனால சரியா போச்சு. I love you.
இன்னொரு வார்த்தை பேசினா யோசிக்காம சாவடிச்சிரும் உன்னை பாத்துக்கோ. எவ்வளவு சொத்து இருக்கும் உனக்கு? ஒரு 100 கோடி இருக்குமா? இல்ல, நியர்லி 1000 சொன்னாங்க. யார் சொன்னாங்க? மம்மி டாடி. இந்த மாதிரி சொல்லி கொடுத்து வளங்க. வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்காமலே வளருவாங்க. எங்க அம்மா அப்பா கிட்ட நிறைய பணம் இருக்கு, நான் எந்த தப்பு பண்ணாலும் அவங்க பார்த்துப்பாங்கன்னு வளருவாங்க. ஒரு பொண்ணை பெத்ததுக்கு அப்புறமும் ஏன் உங்க அம்மா அப்பா இன்னொரு குழந்தைய பெத்துக்கல? வளர்க்க முடியாதுன்னா உன் மேல இருக்கிற நம்பிக்கையால. எங்களுக்கு பொண்ணு போதும், அவங்கள பார்த்துப்பாங்கிற நம்பிக்கையில. நம்மளை பெத்து வளர்த்ததுக்காக அம்மா அப்பாக்காக ஏதாவது செய்யணுங்கிற அவசியமே இல்லை. அவங்களுக்குன்னு இருக்கிற மானம் மரியாதையை கெடுக்காம இருந்தாலே போதும். நானும் உன்ன மாதிரிதான் கோவில்ல ஒரு பொண்ணை பார்த்தேன். அவதான் என்னோட உயிர், அவதான் என்னோட உலகம்னு நினைச்சேன். ஆனா நான் செஞ்ச ஒரு சின்ன தப்பால காதல கூட சொல்ல முடியாம அந்த பொண்ணு முன்னாடி ஒரு கேவலமானவனா நின்னுகிட்டு இருக்கேன். இப்ப அவ காலில் விழுந்து நான் கெஞ்சினா மட்டும் அவ நம்பிடுவாளா? இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் உனக்கு வேணுமா? சரி, நான் உன் கூட இருக்கேன். ப்ராமிஸ். லைஃப் லாங் உனக்கு ஒரு வெல்விஷரா, உன் கூட ஒரு ஃப்ரெண்டாவே இருக்கேன். அழாத. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. கோவத்துல உங்க பொண்ணு நான் தெரியாம அடிச்சிட்டேன். ஜாக்கிரதையா இரு. அவன் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டானேன்னு தான் நான் கேட்கல. ஆனா அவனை பார்த்ததுமே எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. எங்க பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, எங்க கூடவே நீ இருந்துடுன்னு சொல்லலான்னு தோணுச்சு. ஆனா அவன் ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டான். பொண்ணுங்களையும் அவங்கள பெத்தவங்களையும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பிளாக்மெயில் பண்ற காலம் இது. But he is not like that. He is something else. I'm Vijay Govind. மேடம், அழாதீங்க மேடம். நான் வேணும்னு பண்ணல மேடம். நீங்க பண்ணது சாதாரண ஹெல்ப் இல்ல மேடம். வாழ்க்கை பூரா உங்களுக்கு கடன் பட்டிருப்பேன். இல்ல மேடம், நான் தெரிஞ்சிட்டேனே. ஐ எம் கம்ப்ளீட்லி டீசன்ட் நவ். என்னாச்சு மேடம் அப்படி பாக்குறீங்க? உனக்கு பொண்ணுங்க பழக்கம் மட்டும் தான் நினைச்சேன். பரவாயில்ல, பொய் சொல்ற பழக்கமும் இருக்கு. அப்ப நான் பேசுறதுல எது உண்மை எது பொய்னு கூட உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? நான் வாயை திறந்தாலே அது பொய் தான் மேடம். நான் எது பண்ணாலும் அது தப்பு தான். நல்லாதான் சமாளிக்கிற, பொண்ணுங்க மாதிரி. மேடம், கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல. ஆனா அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அதுல நான் பொண்ணாதான் பிறப்பேன். ஆம்பளைய பிறந்த இந்த டென்ஷன் டார்ச்சர் தாங்க முடியல. எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிடலாமா? என்ன சாப்பிடுறீங்க மேடம்? எனிதிங். உட்கார், நான் மறுபடியும் பண்றேன். பாய். ஏதோ அர்ஜென்ட்டா பேசணும்னா என்ன விஷயம்? கீதா, என்னாச்சு? ஆர் யூ ஓகே? அண்ணா, நான் உன்னை கேக்குறேன்.
முடியாதுன்னு சொல்லக்கூடாது. நம்ம ஊருக்கு போயிடலாமா அண்ணா? அண்ணா ப்ளீஸ், ஸ்ரீஷாக்கும் உனக்கும் இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் டைம்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த டைம்ல நீ இவ்ளோ டிஸ்டர்ப் ஆகும், அதுக்கு காரணம் நானாவும் இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ப்ளீஸ் அண்ணா, போலாமா? டேய், அடிச்சா வாயில இருந்து குடல் வந்துரும் பாத்துக்கோ. இந்த டைம்ல நீங்க என்ன மேடம் இங்க தனியா வந்தீங்களா இல்ல உங்க அண்ணனும்? ஹலோ ஐட்டம் தம்பி, ட்ரெஸ்ஸ போட்டு வெளியே வா. பார்க்க முடியல. சாரி மேடம். மேடம் என்னாச்சு? ஏதாவது அர்ஜென்ட் விஷயமா? நாளைக்கு காலையிலேயே நம்ம காக்கிநாடா கிளம்பி போறோம். அப்படின்னா உங்க அண்ணன்? I'll take care. நான் பேசி கன்வின்ஸ் பண்ணிடுவேன். தங்கச்சி கல்யாணம் வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. இத சொல்றதுக்காக இந்த நேரத்துல நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்களா? போன்லயே சொல்லிருக்கலாம்ல. இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? Are you happy or not? ஹாப்பியா? நீ இவ்வளவு நார்மலா கேக்குறீங்களா மேடம்? தேங்க்யூ மேடம். ஏய், கங்க்ராச்சுலேஷன்ஸ் கோவிந்த். எதுக்குங்க? எதுக்கா? அதான் அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாளே. வரா, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு அது தெரியலையே. அவ லவ் பண்ணலனா அவ எதுக்காக உன்னை இப்படி சுத்தி சுத்தி வரணும் சொல்லு? என் பின்னாடி அவ சுத்தி சுத்தி வரலோ இல்ல நேரா வரலோ எனக்கு எப்படி மேடம் அது தெரியும்? எனக்கு தெரியறதுக்குள்ள அவங்க தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஏன் பாட்டிமா, என்னாச்சு? எனக்கு என்னடா தெரியும், ராசா மாதிரி இருந்தவர் படுக்கையில படுத்துட்டாரு. உன் ஒப்பாரிய நிறுத்தலி. நான் என்ன 16 வயசு பையனா? எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு. இதுக்கு மேல என்ன இருக்கு? இப்ப என் பேரன் கல்யாணத்தை பார்க்க போறேன். கடவுளோட அருளால என் பேத்தி கல்யாணத்தையும் பார்த்துட்டா நல்லா இருக்கும். ஏங்க இப்படி பேசுறீங்க? இதுக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம்? அதே முகூர்த்தத்துல கீதாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். உடனே எப்படிமா கல்யாணம் பண்றது? ஏண்டா, நம்ம கிட்ட பணம் இல்லையா என்ன? கல்யாணத்துக்கு பணமா தேவை? அவ கல்யாணத்தை பத்தி யோசிக்கணும்ல. நீ என்ன பண்ணுவியா எனக்கு தெரியாது. என் புருஷன் உயிரோட இருக்கும்போது 2 கல்யாணமும் நடக்கணும். இது ஏன் மேல சத்தியம். என்ன பேசுறீங்க? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? உங்க யாருக்கும் பிரச்சனை இல்லைன்னா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நம்ம விஜய் இருக்கான்ல, அதான்ப்பா சிரிஷாவோட அண்ணன். ரொம்ப நல்ல பையன் பாட்டி. நானே பழகி இருக்கேன். நம்ம எல்லாருக்கும் ஓகேன்னு தோணுச்சுன்னா ஒரு தடவை அவங்க அப்பா கிட்ட பேசி பார்ப்போம். பொண்ணை தைரியமா கட்டி கொடுக்கலாம். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்ல. நமக்கு பிடிக்கிறது முக்கியம் இல்லடா, முதல்ல இவளுக்கு பிடிக்கணும். நீ என்ன சொல்ற? அம்மாடி. என்ன டெத் நியூஸ்க்காக வெயிட் பண்றியா? என்ன மேடம் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? அது சின்ன வயசுல இருந்து எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ஐசியூனா ரொம்ப பயம் மேடம். அதான் உள்ள வரல. ஆமா ஆமா, எங்க வீட்ல எல்லாரும் ஹாஸ்பிட்டல்லயே பிறந்து ஹாஸ்பிட்டல்லயே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல. ஐயோ, நான் அப்படிலாம் சொல்லலையே. அப்புறம் ஏன் உன் ஃபேஸ்ல கொஞ்சம் கூட சோகமே தெரியலையே? அநியாயம் மேடம், எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்க தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் ஏன் சோகமா இருக்கணும்? உன் தாத்தா ஏன் தாத்தான்னு என்ன? கொஞ்சம் கூட ஹியூமனிட்டியே இல்லையே உனக்கு? சரி மேடம், சோகத்தை கொண்டு வந்துடுறேன். தாத்தா எப்படி இருக்காரு? இப்போ உயிரோட தான் இருக்காரு. உன்னை வர சொன்னாரு. என்னையா? என்ன எதுக்கு? எனக்கு என்ன தெரியும்? சொத்து எழுதி வைக்க போறாரோ என்னமோ. நீங்களா இருக்கீங்களே மேடம், எனக்கு எதுக்கு எழுதி வைக்கணும்? கரெக்ட் இல்ல? அப்ப ஏன் தாத்தா எப்படி இருந்தா உனக்கு என்ன? மண்டையில நல்லா ஹீட் ஏறி போயிருக்கு.
யாரு அந்த பொண்ணு? பாரா, பிரச்சனைன்னு சொன்ன உடனே பொண்ணு யாருன்னு கேக்குற பாத்தியா? எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. டேய் வாயத்தர. இந்தம்மா. என்னப்பா இவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? மாப்பிள்ளையோட தாத்தாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சாம்மா. என்னப்பா, ஏன் நீங்க இந்த அளவுக்கு இறங்கிட்டீங்க? பாவம், ஒரு பெரியவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு நீங்க கொண்டாடுவீங்களா? டேய் லூசாடா நீ. இது அதுக்காக இல்லடா, அந்த தாத்தா பேரன் கல்யாணத்தோட பேத்தி கல்யாணத்தையும் பண்ணணும்னு சொல்லிருக்காரு. ஓஹோ, ஒரே செலவுல முடிஞ்சிரும்னு ஹாப்பியா ஃபீல் பண்றீங்களா? நீயும் உன் கணக்கும். டேய், அந்த பொண்ணு கீதாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம். இப்பதான் போன் பண்ணாங்க. 2 கல்யாணமும் ஒரே முகூர்த்தத்திலயா. கங்க்ராட்ஸ் டா. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிடா. என்ன ஷாக் ஆயிட்டியா? ஆக்சுவலி கால் பண்ணி சொல்லலாம் தான் நினைச்சேன். பட் ஐ வாண்டட் டு see you. அந்த விஷயத்தை கேட்ட உடனே உன் கண்ணுல சந்தோஷம், உன் கண்ணுல எக்ஸைட்மெண்ட். So finally உங்களை நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி கோவில்ல பார்த்தேன் மேடம். முட்டி போட்டு விளக்கேத்தி வைக்கும்போது எனக்கு ஒரு 4 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க அம்மாவோட நான் தீபாவளி கொண்டாடினது ஞாபகம் வந்துச்சு. நீங்க என்னோட லைஃப்ல வந்தா தினமும் தீபாவளி மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். நீங்க என்ன அப்பா பார்த்திருக்கணும் மேடம். என் கண்ணுல உண்மையான சந்தோஷத்தை பார்த்திருப்பீங்க மேடம். நான் எப்போ உங்ககிட்ட எங்க அம்மாவை பத்தி சொன்னதே இல்லைல்ல. எனக்கு 5 வயசு இருக்கும்போது இறந்துட்டாங்க. எனக்கு எங்க அம்மா நான் உயிருங்க. அவங்க தான் என்னோட உலகம் சொல்லுவேன். ஆனா என்னோட அன்பு காட்ட எங்க அம்மா என் கூட இல்லை. அதெல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டு என்னோட பொண்டாட்டி கிட்ட காட்டணும்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில பொண்டாட்டி அவ்வளவு இம்பார்ட்டன்ட் மேடம். ஆனா என்னவோ எனக்கு தெரியல, உங்களை பார்த்தா எனக்கு எங்க அம்மா மாதிரி இல்லை மேடம். மேடம், உங்களுக்கு புருஷங்கிறவன் தேவைக்கோ இல்ல ஆசைக்கோ இருக்கலாம். ஆனா எனக்கு பொண்டாட்டினா உலகம் மேடம். உங்களுக்கு ஏதோ இப்போ கல்யாணம் அவசரங்கிறதுக்காக நீங்களும் உங்க ஃபேமிலியும் என்ன சாய்ஸா எடுத்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல மேடம். என் பொண்டாட்டிக்கு நான் சாய்ஸா இருக்க கூடாது மேடம். ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷனா தான் இருக்கணும். என்னோட பொண்டாட்டி எனக்காகவே பிறக்கணும், எனக்காகவே வளரணும். என்னை தவிர்த்து அவளுக்கு வேற எந்த நினைப்பும் இருக்க கூடாதுங்கிறது என்னோட நினைப்பு மேடம். தப்பு எந்ததான் மேடம்? உங்களோட தப்பு கிடையாது, எந்ததான். எல்லாம் சின்ன வயசுல இருந்தே கூட வளர்ந்தது. பயமா இருக்கு மேடம். நமக்கு கல்யாணம் ஆச்சுன்னா ஒவ்வொரு நாளும் இந்த 10 நாள் மாதிரி இருக்குமோன்னு. ப்ளீஸ் மேடம், எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு எங்க வீட்லயோ இல்ல உங்க வீட்லயோ என்னால சொல்ல முடியாது. அது ஏன்னா இனிமே என் தங்கச்சி உங்க வீட்டுல தான் வந்து வாழ போறா. ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க மேடம், ப்ளீஸ். என்னால முடியாது. நம்ம கல்யாணம் நடந்தாதான் என் தங்கச்சி கல்யாணமும் நடக்கும்னா சொல்லிடுங்க மேடம். கண்ணை மூடிக்கிட்டு நான் தாலி கட்டிடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். தேங்க்யூ மேடம். பாலாவது குடிக்கலாம் வா. ஏமா என்னாச்சு? எதுக்காகமா நீ அழுவுற? என்னாச்சுடா? விஜய்க்கு என்ன பிடிக்கலையா பாட்டிமா? அட பாவி பயல, என் பச்சை புள்ளைய இப்படி அழ வச்சுட்டா. என்னடி பேசாம இருக்க? எல்லாரும் கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. பிடிக்கலன்னு சொன்னா புரியாத உங்க யாருக்கும். என்ன இப்ப கம்பல் பண்ணி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? அப்படி இல்லம்மா, எதுக்காக கொஞ்சம் வாய மூடுறியா? பொண்ணுங்களுக்கு பிடிக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கும். பிடிக்கலனா அதுக்கு மேல காரணம் அதிகமா இருக்கும். இப்ப அவ என்ன சொல்றா? கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லல, எல்லாம் நம்ம இஷ்டம்னு சொல்லிட்டா. ஏங்க கொஞ்சம் போனை கொடுங்க. பாட்டிமா, உன் தம்பி எந்த ஊர்ல இருக்கான்னு சொன்ன? யூகேல. யூகேவோ பிகேவோ, அவனை சாயந்தரம் கிளம்பி வர சொல்லு. பேத்திக்கு கல்யாணம் பண்ணணும்.
பாட்டிமா bless me நல்லா பாட்டிமா. இருடா. லண்டன்ல இருந்து வந்தாலும் நம்ம ஊர் பழக்கத்தை நீ மறக்கலையே. அதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. மரியாதையை மறந்து போறவன் மரியாதையை இழந்துருவான் பாட்டிமா. நான் மரியாதையை இழக்க மாட்டேன். மனசுல இடம் பிடிப்பேன். தாத்தா bless me தாத்தா. ஹெல்த் எல்லாம் நல்லா இருக்கா தாத்தா? நல்லா வாங்க வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கேன் எவ்ரிவன் ப்ளீஸ் ஃபார்ம் ஏ லைன்? எதுக்காக சொல்றாரு? ப்ளீஸ், எனக்கு ஒரு வேலை இருக்கு. டோன்ட் ஹெசிடேட், ப்ளீஸ் ஃபார்ம் ஏ லைன். யா ப்ளீஸ் ப்ளீஸ். தேங்க்யூ. அத்தம்மா bless me. நல்லா இரு. மாமா எதுக்குப்பா இதெல்லாம்? இதெல்லாம் நம்ம கலாச்சாரம் மாமா, வேண்டான்னு சொல்லாதீங்க. என் தம்பிய எப்படி வளர்த்திருக்க? ரொம்ப நல்லா வளர்த்திருக்கடா. ஓ கிட்ஸ் இல்ல, நீங்க தான் வேணும். Bless me, uncle. நல்லா இருமா. வீடா படவா. Bless me, uncle. ஓகே, கலாச்சாரத்தை மறந்துடாத என்ன. எல்லாரும் இருக்கீங்கல்ல. தோட்டக்கார அங்கிள் வாங்க. என்ன நீங்க எத்தனை வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து? ஐயோ தம்பி, வீட்டுல குழந்தைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? என்னடி இவன் பைத்தியம்? வேலை வேலைக்கு சாப்பிடுறீங்கல்ல? என்ன பழக்கண்டா இது? வேலைக்காரன் கால்ல விழுந்து எல்லாரும் மனத்தை இப்படி வாங்கிட்டியே. ஷட் அப் பாட்டிமா. You don't have the right to discriminate a person based on color, creed and caste. அவருக்கு என்ன? அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்துறாரு. Before I get into the relationship, I want to clear one thing. Please remove these sticky ideas from your stupid old. எல்லா ஐட்டமும் நல்லா இருக்குடா. ஆளு ஓட்டுக்கோ, அள்ளுது. Hey. What? கெஸ்ட் எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்களா? அத பாக்காத, அதுக்கு முன்னாடி தட்டை தூக்கிட்டு வந்து நில்லு. வெக்கமா இல்ல? என் பேத்திய பிடிக்கல என்னல்ல? தட்டை குடு. பாட்டிமா உங்களுக்கு என்ன பைத்தியமா? I'm not going to entertain such a cultural speech. வாய போடுற. வெங்காய சட்னில பூண்டு மாதிரி. என்ன லுக்கு? பல வருஷமா சோறு திங்காம இருந்தீங்களோ? வந்திருக்கிற விருந்தாளிங்க கிட்ட இப்படியா நடந்துக்கிறது? ஒரு பேசிக் மேனர்ஸ் கூட இல்லையா? சாரி. ரொம்ப நன்றிங்க. நீங்களே தின்னுங்க. அடே சீப். I hate you பாட்டிமா. ஹலோ பிரதர். ஹாய் சார். How are you? ஹலோ சார். என்னோட ஃப்ரெண்ட்ஸ். பிரதர், எங்க வீட்டு கேள்வி ஏன் உன்னையே டார்கெட் பண்ணுது? வரும்போது பஸ்ல கூட பார்த்தேன். ரொம்ப இன்சல்ட்டிங்கா இருந்துச்சு. ஏன் அப்படி? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். வயசானவங்கள அப்படிதான் நடந்து. Come on, I can sense it யார். இன்டென்ஷனலா இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கு. என்ன காரணம் சொல்லு ப்ளீஸ். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்போ எதுக்கு சார் இந்த விஷயம்லாம்? போய் நிம்மதியா படுங்க, காலையில ஃப்ரெஷ்ஷா இருந்துப்பீங்க. அது இல்ல பிரதர், நான் சால்வ் பண்றேன். ஒரு நிமிஷம். ஏய் ஜுமாஜி இங்க வா. நீயாவது சொல்றியா என்ன விஷயம்? அதான் சொன்னாலண்ணா, ஒண்ணு இல்ல. டேய், என் மேல சத்தியமா சொல்றா. ஆனா உண்மையை சொல்லு. சொல்லு. என்னன்னு நான் சொல்றது? நிச்சயதார்த்தம் போது 25 தான் சொன்னாங்க. திடீர்னு இப்ப கூப்பிட்டு 15 சேர்த்து நாளைக்கு காலையிலுக்குள்ள 40 கொடுன்னு சொன்னா என்ன பண்றது? அது என்னப்பா 25 15 லட்சம் சார். எதுக்கு? வரதட்சணை சார். எங்க ஆளுங்க வரதட்சணை கேக்குறாங்களா? அதை விடுங்க சார். இவங்க என்ன சுவாமி விவேகானந்த ஃபேமிலியா? மாப்பிள்ளை வீட்டு அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க. பட் யூ ஹேவ் டு ஃபைட். நோ, நீங்க சொல்லுவீங்கன்னா ஈஸியா ஃபைட் டான்ஸ். ஆனா நாங்க மிடில் கிளாஸ் சார். எங்களால உங்களை மாதிரி எல்லாம் சுலபமா இருக்க முடியுமா? எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தங்கச்சி கல்யாணம் நடந்தாலே பெரிய விஷயம் சார். என் ஃப்ரெண்ட் என்ன பண்ண போறானோ, ஏது பண்ண போறானோ, குடும்பமே பண பைத்தியமா இருந்தா என்ன பண்றது? ரிடிகுலஸ். காசு கொடுங்க. காசு வேணுமா? அப்படி போடு. என் தங்க கட்டி, என் பழக்கம் அப்படியே உனக்கு இருக்கு. பணத்தை எல்லாம் கேட்டு வாங்க கூடாது, அப்படியே அள்ளிக்கிட்டு வந்துடணும். சரிங்க பாட்டி. என்னடா அப்படி பாக்குற? தாத்தாவை கட்டிக்கு நீ எவ்வளவு கொடுத்த? உன் தாத்தா மூஞ்சிக்கு என்ன கொடுத்ததே பெருசு, வரதட்சணை வேறையா? இது மட்டும் ஒன்னும் கொடுக்காதான், இது வீட்டுக்கு வரதுங்க மட்டும் கொடுக்கணுமா? அம்மா மொத்தம் 40ன்னு சொன்னீங்க, 15 தான் வந்திருக்கு. மீதி 25 எங்க? ஐயோ, கோட் லாங்குவேஜ் வேறயா? நாளைக்கு காலையில பொண்ணும் பையனும் மேடையில உட்காரும் போது வந்துருடா. வராம எங்க போகுது? நாம கேட்டா அவங்க கொடுக்காம இருந்துருவாங்களா? டேய், வரதட்சணை அது இதுன்னு சொல்லிட்டு எங்கடா போற? நீ என்கிட்ட பேசுற தகுதியை மொத்தமா இழந்துட்ட. You ruthless bloody bugger. பாட்டிமா இருக்காங்களா? உள்ள இருக்காங்க. ஹாய் பாட்டிமா. அக்கா. பாட்டிமா, என்ன? அப்பா இந்த தங்க நகையை கொடுக்க சொன்னாரு. நாளைக்கு காலையில மாமா போட்டுக்கணுமா? தங்க நகை எவ்வளவு சவரத்துக்கு போட்டீங்க? தங்க நகை
பாட்டிமா பாட்டிமா ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ் பாட்டிமா. நீங்க என் மேல கோவப்படுறது நியாயம்தான். ஆனா நான் கீதாக்கு கரெக்டா இருக்க மாட்டேன் பாட்டிமா. ஃபியூச்சர்ல நிறைய ப்ராப்ளம் வரும். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்களேன். என் பேத்தி ரேஞ்சுக்கு உன்னையெல்லாம் சம்பந்தம் பேசணும் பாரு. எத்தால எழுத்து. உன் மாமன் இருக்கானே அந்த வளர்ந்தவன் என் பொண்டாட்டி என்ன என் பொண்டாட்டி என்ன என் பொண்டாட்டி என்னன்னு தலையில தூக்கி வச்சுக்கிட்டான். என்ன மாமா தான் எனக்கு கல்யாணம் பண்ணி தரணும்னு சொன்னாரா? வேற உங்களை எல்லாம் கேட்கணும்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? என்ன டல்லா இருக்க? டேய் மாமா தான் கீதாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காருடா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கு மச்சான். அந்த ஆள் என்ன அவ்வளோ நம்பும் போது என்ன நடந்தா என்னடா? நான் போய் உண்மையை சொல்ல போறேன்டா. பைத்தியமாடா. இன்னும் 5-6 மணி நேரத்துல கல்யாணம் முடிஞ்சிடும். எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல வாயை மூடிட்டு போய் பேசாம தூங்க. டேய் என்னோட மாமாடா. இதுக்கப்புறம் சிரிஷாவோட லைஃப பாத்துக்க போறவரா? என்ன அவரை போய் ஏமாத்தி நான் என்னடா சாதிக்க போறேன்? நான் போய் எல்லாத்தையும் சொல்லிட போறேன். டேய் யார் யாருக்கு என்னென்ன வேணும்? விஜய் என்ன தனியா வந்த? சும்மா இந்த பசங்க பேச்சுலர்ஸ் பார்ட்டி வேணும்னு சொன்னாங்க. வா வா நீ ஜாயின் பண்ணி. மாமா சாரி மாமா. நான் எதிர்பார்க்கல என் மேல இவ்வளவு நம்பிக்கை வைப்பீங்கன்னு. நீ என்ன சொல்ற விஜய்? அதான் கீதாவோட கல்யாண டாபிக் வரும்போது என் பேரை நீங்க தான் சொன்னீங்களா? பாட்டியம்மா இப்பதான் சொன்னாங்க. இதுல என்ன இருக்கு விஜய்? நான் உன்னை பார்த்தேன், பிடிச்சிருந்தது, நல்லவன் தோணுச்சு. என் தங்கச்சி உன் கூட இருந்தா ஹாப்பியா இருப்பான்னு தான் உடனே உன் பேரை சொன்னேன். தப்புதான். உங்ககிட்ட முன்னாடியே கேட்டிருக்கணும். மாமா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இதனால நீங்க கீதா விஷயத்துல தேடுறது வேற யாரும் இல்ல மாமா. அது நான் தான். அது பஸ்ல அப்படி நடந்துகிட்டது நான் தான். அது நீதான் எனக்கு எப்பயோ தெரியும் விஜய். தங்கச்சி சொல்லிட்டா. அவனும் நீயும் சேர்ந்து நாடகம் ஆடி இருக்கீங்க. அவனுக்கு கொல்லாம ப்ளீஸ் நான் சொல்றது கேளு. உட்காரு, ஒரு 5 நிமிஷம் உட்காரு. நான் சொல்றேன் கொஞ்சம் உட்காரு. சொல்லு, என்ன சொல்ல போற சொல்லு. எதுக்கு இப்படி கத்துற? விஜய் மேல கம்ப்ளைண்ட் பண்ணது நான் தானே. உன்ன மாதிரி நான் கூட அவனை பொறுக்கின்னு நினைச்சிட்டேன். கொலை பண்ற அளவுக்கு கோவம் இருந்துச்சு. ஆனா அவனை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளவு கோவமும் அவன் மேல காதலா மாறிடுச்சு. அவன் ரொம்ப நல்லவண்ணா. இத்தனை நாளா அவன் மேடம் நான் அதை வேணும்னு பண்ணல, சத்தியமா நான் அதை வேணும்னு பண்ணலன்னு எவ்வளவோ சொல்லியும் நான் அதை கேட்கல. பயமுறுத்தின, கேவலப்படுத்தின, அழ வச்ச, ஓட விட்ட. அவன் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டான். பண்ணது தப்பு தானே. அதான் வேற வழி இல்லாம பொறுத்துட்டு போறான்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் விட அவன் என்ன காதலிக்கிறது தான் முக்கியமான காரணம் தெரிஞ்சுக்காம விட்டுட்டேன். என் எம்டியோட பொண்ணு அடிச்ச மாதிரி என்னையும் ஓங்கி ஒரு அறை விட்டு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டியாடி மென்டல் அப்படின்னு கேட்டிருந்தா புரிஞ்சிருக்குமோ என்னமோ. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டான் லூசு பைய. எல்லாத்தையும் தாங்கிட்டு போற புருஷன் கிடைச்சிட்டா அந்த பொண்ணை விட ஒரு அதிர்ஷ்டசாலி வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அவன் என்ன தாங்கிப்பான். பூமாதேவிக்கு இருக்கிற பொறுமை அவன் கிட்ட இருக்குன்னா இவனை விட ஒரு நல்லவன் எந்த பொண்ணுக்கு நான் கிடைப்பான். அதனால்தான் அவன் மேல எனக்கு லவ் வந்துருச்சுன்னா
கீதாக்கு நீ சாய்ஸ் இல்லை விஜய், ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன். அவ உனக்கு பிடிக்காம போறதுக்கு என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஆனா பாவம் அவ குமரி குமரி அழுதுட்டு இருக்கா. நானும் கேட்டேன், ஏண்டி உன்னை பிடிக்கலன்னு சொன்னவன நினைச்சு இப்படி அழறன்னு. அதுக்கு என்ன சொன்ன தெரியுமா? அவனுக்கு பிடிக்கல நான் என்ன, எனக்கு பிடிச்சிருச்சேன்னு சொன்னான். விஜய், மாமா நான் மறுபடியும் வரேன் மாமா. லைஃப்ல பணம் மட்டுமே முக்கியம் இல்லை. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா நமக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதுதான் மேடம் 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 ப்ளீஸ். அவன் எதுக்காக உன்னை கூப்பிடுறான்? அதெல்லாம் முக்கியம் இல்ல, நீங்க சொல்ல எனக்கு எல்லாம் தெரியும். போய் பேசிட்டு வா. அது இம்பார்ட்டன்ட் இல்ல. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். போய் பேசிட்டு வா. ஒரே ஒரு நிமிஷம் பேசணும் மேடம். கீதா, இப்போ வரைக்கும் இது உன் ஃபேமிலி மேட்டர், அதான் நான் இன்வால்வ் ஆகல. பட் ஆஃப்டர் வெட்டிங் ஐ அம் நாட் கோயிங் டு என்டர்டெயின் சச் நோட்டோரியஸ் பிஹேவியர். என்னாச்சு மாமா? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், நீ போ. மேடம் மேடம் நில்லுங்க மேடம். என்ன மேடம் சாரி மேடம், எனக்கு தெரியாது மேடம் நீங்க என்ன இவ்வளவு லவ் பண்றீங்கன்னு. அண்ணனை பார்த்தேன், இப்பதான் அவர் சொன்னாரு. ஐயோ சார், என்ன சார் நீங்களும் உங்களோட எண்ணங்களும். நான் ஏதோ சாதாரணமான ஆள் தான், தப்பு பண்ணிட்டேன் சார், சாரி சார். ஆனா என்னாச்சு, நான் என்ன தூங்கலையா? மேடம் இப்ப நான் அந்த மாதிரி அதை சொன்னா நீங்க தான் ஏதாவது பண்ணணும் மேடம். என்ன பண்ணணும்? ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல மேடம். எனக்கு நீங்க வேணும், அவ்வளவுதான். ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க மேடம், இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணுங்க. அவங்க கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது சார். என்ன நடக்குதாங்க? இந்த சொல்றாங்க மேடம், ப்ளீஸ் மேடம், உங்க காலில் வேந்து கேட்குற உங்க பாட்டிக்கிட்ட சொல்லுங்க. ஒரு வாரத்துக்குள்ள நீங்க கேட்குற பணத்தை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன். ஆனா கல்யாணம் நின்று போச்சுன்னா என் தங்கச்சி வாழ்க்கையே போயிடும் மேடம். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? 4 மணி நேரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எங்க பாட்டிமா சொன்னதுதான், பணம் கொடுத்தாதான் கல்யாணம். இதுக்கு மேல நிறுத்து. நான் சொல்றேன், வசதி இல்லாத உங்களுக்கு எல்லாம் எதுக்குடா கல்யாணம் காட்சி? உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகலன்னு எவனாவது அழுதானங்க? ஏழைங்கன்னா ஏழைங்களாவே இருக்கணும். ஏழைங்களுக்கு கனவு காண்ற உரிமை இல்ல, இதான சொல்லிட்டு இருக்கா? ஆனா எப்படி நான் கரெக்டா சொல்லிட்டீங்க? இவளுக்கு இருக்கு. அன்சிவிலைஸ்ட் ப்ரூட்ஸ். இப்போ வந்து ஏதாவது பண்ணணும்னா? மேடம் மேடம் ஒரே ஒரு வாட்டி நான் சொல்றது மட்டும் கேளுங்களேன் ப்ளீஸ். விடு, கைய விடு, தள்ளிப்போ. மேடம் நீங்க எப்பவுமே என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன் மேடம். என்னோட வேதனை உங்களுக்கு புரியுதா? உனக்கு புரிஞ்சுதாடா பைத்தியக்கார? உனக்கு புரிஞ்சுதா? உனக்கு தான் புரியல. அன்னைக்கு நீ என்கிட்ட பேசினதுனால எனக்கு எந்த கஷ்டமும் தெரியல. கடைசியா என்ன வார்த்தை சொன்ன? இந்த கல்யாணம் நடந்தாதான் என் தங்கச்சி கல்யாணம் நடக்கும்னா சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன். நல்ல அப்போ நான் அவ்வளவு கேவலமானவல்ல? பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பேன் நினைச்சியா? மேம் அப்படி இல்ல மேடம். எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னு கூட தெரியல மேடம். தப்பாயிடுச்சு, அதான் தப்பாயிடுச்சுன்னு சொல்றேன்ல, அவ்வளவுதானா? ஆமா, அவ்வளவுதான். நானா உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ எப்ப வந்து ப்ரப்போஸ் பண்ணுவ, எப்போ ஓகே சொல்லலாம்னு வெயிட் பண்ணிட்டே இருந்த. ஏன் தெரியுமா? எப்பவும் ஒரு அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் மேடம் சாரி மேடம் ப்ளீஸ் மேடம்னா எவ்வளவு உன்னை லவ் பண்ண மாட்டா? திட்டினா வாங்கிக்கிற, கோவப்பட்டா பொறுத்துட்டு போற, அவமானப்படுத்தினா நம்மால தானே நினைச்சுக்கிற. எவ்வளவு இருந்தாலும் உன்னை பார்த்த உடனே லவ் பண்ணிடுவாடா. அதான் நானும் பண்ணிட்டேன். என் தலை எழுத்து இன்ட்ரோடியூஸ் ஆன, முத்தம் கொடுத்த, அன்பு காட்டின, கடைசியில லவ் பண்ண வச்சுட்ட. நீதான் வேணும்னு நடிக்க வச்ச, அப்புறம் நீயே எட்டி உதச்சிட்ட.
உனக்கு வேணா நீ நல்லவனா இருக்கலாம், ஆனா நீ ரொம்ப செல்ஃபிஷ்டா. ஐ மீன் இட். யூர் a selfish rascal. விஜய், நான் மட்டும் இல்ல, எந்த பொண்டாட்டியும் எந்த புருஷனுக்கும் அம்மா ஆக முடியாது. அம்மாங்கிறது இயற்கை, அம்மாங்கிறவ வரும் தெய்வம். அம்மா கட்டிக்கிட்டு வர பொண்ணு அம்மா மாதிரி பாத்துக்கிறவன் ஆம்பளை. குட் பை. உண்மைதான், உனக்கு ஹாஃப் எல்லாம் பத்தாது. மீதி இருக்கிறதே எடுத்து குடி. நான் என் டேடி கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். மேடம் சரக்குக்கா இவ்வளவு சொன்ன? வேற என்ன பண்ண சொல்ற? கையில கிடைச்சத நழுவ விட்டுருக்க. அது என்னமோ உண்மைதான். 1 hourல கல்யாணம் பண்ணிக்க போறா. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல மேடம். சரி, நான் உனக்கு ஒண்ணு சொல்லுவேன், அதை செய்வியா? சொல்லுங்க மேடம். பக்காவா எல்லாம் முடிஞ்சிடும். என்ன மாதிரியான ஐடியா மேடம்? இப்ப காட்டுற மேடம் விஜய் கோவிந்தனா யாருன்னு தெரிக்க, ஒவ்வொருத்தரையும் தெரிக்க விட பாருங்க. ஹலோ, அந்த மேக்கப் பண்ணி பாட்டுங்க. எப்படியும் 15 நிமிஷத்துல எடுக்கணும். அப்படியே அந்த நகையெல்லாம் எடுத்து அந்த பாக்ஸ்ல பேக் பண்ணி வைங்க. ஏன்பா தம்பி? ஏன்னா கல்யாணம் நடக்காது. என்ன அவ்வளவு சீரியஸா முறைக்கிறீங்க? நீங்க சீரியஸா பார்த்த உடனே நடுங்கிற காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. வாங்க வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உள்ள போங்க. மந்திர சொல்றது நிப்பாட்டுங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதான் சொல்றல, நிப்பாட்டுங்க. மாமா நீங்க கொஞ்சம் எழுதுறீங்க. நீங்க எழுதுறீங்கன்னு சொல்றல. என்னடா பண்ற? டேய் நீ வாயை மூடிட்டு உட்கார். நீங்க எழுதுறீங்க சொல்றேன். டேய் விஜய், என்னடா பிரச்சனை? அப்பா நீங்க கொஞ்ச நேரம் காமா இருக்கீங்களா ப்ளீஸ்? மாமா நீங்க தான் என்ன காப்பாத்தணும் மாமா. என்ன விஜய், என்ன பண்றீங்க மாமா? உங்களை தவிர எனக்கு வேற வழியே இல்ல மாமா. ப்ளீஸ் மாமா, ஏதாவது பண்ணுங்க மாமா. மேடைக்கு வந்த அப்புறம் என்ன பண்ண முடியும் மாமா? அப்படி சொல்லாதீங்க மாமா. இந்திர விஜய், எல்லாரும் பாக்குறாங்க. இது நீயே சென்சிட்டிவ் இஷ்யூ ஆகாத மாமா. ப்ளீஸ் மாமா, யார் பார்த்தாலும் பரவாயில்ல. என்ன சொல்றது? நீங்க ஓகே மாமா, அது போதும் மாமா. ஆனா அரேஞ்ச் ஆகணும் மாமா. மாட்டேன் மாமா, நீங்க ஒத்துக்கிற வரைக்கும் நான் எந்திரிக்கவே மாட்டேன். தப்பு பண்ணிட்டு நான் ஒத்துக்கிறேன் மாமா. நீங்க ஓகேன்னு சொன்னாதான் நான் எந்திரிப்பேன். இப்போ எப்படி நான் ஓகேன்னு சொல்ல முடியும்? இது எல்லாத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்ல. இப்படி அன்சிவிலைஸ் இந்த கல்யாணமும் வேணாம், ஒண்ணு வேணாம். சொல்றது ஒண்ணு செய்ய. இந்த மாதிரி கலாச்சாரத்தை மறந்த குடும்பத்தோட என்ன சேர்க்க பார்த்த பிளடி பேவகூஃப். டேய் எங்கடா போற? ஆக்சுவலா இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ நரகத்துக்கு தான் போவ. நரகத்துல பைத்தியம். வரதட்சணைக்காக வாழ்க்கை அழிக்கிற வைரஸ் இவங்கலாம். விஜய் ப்ளீஸ் மாமா, கீதா வேற கட்டி வைங்க மாமா. டேய் விஜய், என்னடா இதெல்லாம்? எல்லாரும் பாக்குறாங்க, எழுந்துரு. விஜய்
நீ உனக்கு பிடிச்சவன தானே கல்யாணம் பண்ணிக்க போற. ஒரு 5 minutes வெயிட் பண்ணு. மேடம் என்ன மேடம் இப்படி சைலண்டா இருந்தா இப்படி? மாமா ப்ளீஸ் மாமா கேக்குறேன்ல, உன் தங்கச்சி எனக்கு கட்டி வை மாமா. மேடம் நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க மேடம், எனக்கு மட்டும் தானே உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? மாமா மாமா ப்ளீஸ் மாமா சொல்றது கேளு மாமா. நான் எழுந்திருக்க மாட்டேன் மாமா, நீங்க ஓகே சொன்னாதான் எழுந்திருப்பேன். தயவு செஞ்சிருக்கு கட்டி வைங்க மாமா. என்னம்மா பண்றது? கட்டி வச்சிரு. இடியட். Thank you மேடம். ரக்கங்கிட்ட போஸ் கொடுக்குது. நேரா அங்க போயிடு. எல்லார் முன்னாடியும் உன் மாமா கால்ல டமால்ல விழுந்துரு. ஒத்துக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் அவர் காலை விடாத. கவலையே பட மாட்டேன். மாட்டினீங்கடா. Arrest those criminals, especially this old. என்ன சார் இது? என்னாச்சு? வரதட்சணை கொடுமைக்காக இவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். வரதட்சணை அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இங்க பாருங்க மாமா, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. உங்களுக்கு தெரியாம இங்க நிறைய விஷயம் நடக்குது. இப்ப எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர பாருங்க. ஏய் ஜுமாஜி பிரதர் எங்க? பிரதர் வர. பிரதர் கீதா 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 பிரதர் சட்டம் நாம் கை. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட இப்படி அல்டிக்கிட்டே எப்படி? கை விடு. 6 மாசம் வரைக்கும் என் மேல கை வைக்கிற வேலையை வச்சு கொன்னுடுவேன். என்னாச்சு? லாஸ்ட் மினிட் வரைக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணானா, ஆனா அவங்க மனசு இறங்கல. அதுக்கப்புறம் காசு தரவேனா, அதுக்கு பதிலா எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க. அவனுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆனா வேற ஆப்ஷனும் இல்ல, அதான் கட்டிக்கிட்டான். பாவம். such a cruel buggers நீங்க எல்லாரும். ஆக்சுவலா நீ எப்படி அலோவ் பண்ண? she is my chick, no? பைத்தியக்காரன் போடா போடா. என்ன விஷயம்? மாமா எங்கடா இருக்க? உன் தங்கச்சியை கூட்டிட்டு ஷீரடிக்கு போயிட்டு இருக்கேன். டேய் இந்த சினிமாவை டெய்லி பாக்குறோம், ஆனா நீ பாக்குற ஆங்கிளும் நீ சொல்ற கான்செப்டும் எனக்கு ஏன் தோணவே இல்ல? அது நாதாரி பசங்களுக்குலாம் ஒன்னும் தோணாதுடா. உன் வேலை முடிஞ்சதுனால என்ன வேணாலும் பேசுவல நீ. நவ் கீதா இஸ் மை வைஃப் டா. டேய் தைரியம் இருந்தா அவளை தொட்டு பாடுறா. செருப்பு கட்டி அவ அடிக்கலன்னா என் பேரை நான் மாத்திக்கிறேன். ஏய் மரியாதையா போனவே இல்ல வேற ஏதாவது சொல்லிடுவேன். 6 மாசம் தொட முடியாது. இன்னும் இன்னும் வேண்டும் என்பேனே, நெஞ்ச கூட்டில் உன்னை வைப்பேனே, உன் பாதம் பட்ட மண்ணை தின்பேனே, உன் சுவாசம் என்னை தீண்டும் போது சொர்க்கம் கண்டு ஓகிறேனே, உன்னில் என்னை நானும் கண்டேனே. உன்னில் என்னை நானும் கல்யாணத்துக்கு அப்புறமும் என்னடா நாடகம்? பனி படர்ந்த பருவமும் பரிசா, நெருங்கி வர தடை என்ன புதுசா?